ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதாமா உங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ. ஓகே, சரி. ஓகே, கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் ஜாயின் ஆகட்டும். ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, குட் ஈவினிங் எல்லாருக்கும். என் வாய்ஸ் கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, லாஸ்ட் பாஸ் பேப்பர் கிளாஸ்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, நாங்க இந்த செக்ஷனோட முடிச்சோம்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நீர் மாசடைதல் என்பது நீர் முதல்களில் கழிவுகள் சேர்தல் ஆகும், இந்த விஷயத்தோட முடிச்சேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மைக் ஆன் பண்ண முடியுதா உங்களால, இல்லையா? மைக் ஜஸ்ட் மினிட். ஓகே, அப்ப ஆன் பண்ண முடியுதா? ஓகே தானே இப்ப? ஓம் சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சில விஷயங்கள் நான் தெளிவா சொல்லிக் கொள்றேன். என்ன விஷயம்டா, அஹ், நீங்க இந்த கொஸ்டின், இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா பாஸ் பேப்பர் கிளாஸ்ன்றது பொதுவா எல்லாருக்கும் போடுறது தான். ஸோ இப்போ இந்த கிளாஸஸ்ல நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆவீங்க, வெளியில இருந்து வந்து ஜாயின் ஆவீங்க, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா கொஞ்சம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது. ஓகே. ஸோ ஒரு கிளாஸ்க்கு நான் உங்களோட ஒரு ஒரு கிளாஸ் நான் வைக்கிற நேரம் கேள்விகள் கேட்டேன் ஆரம்பிச்சுன்னா, உங்ககிட்ட கேள்விகள் கேட்பேன் நான். சில நானே விட சொல்லிடுவேன், அது ப்ராப்ளம் இல்லை. நான் கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்கும்போது நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அது சரியோ பிள்ளையோ ஆன்சர் பண்ணி பழகுங்க. அது முதலாவது. ரெண்டாவது, ஆன்சர் பண்ணோன்னே நீங்க மைக்கை ஆஃப் பண்ணிடுங்க. மைக் ஆன் பண்றது எப்பன்னு பாத்தீங்கன்னா, ஆன்சர் பண்ற நேரம் மட்டும். இடையில இடையில டச் பண்ணி பார்த்துக்கோங்க. பாத்தீங்களா, அந்த ஸ்கிரீனை டச் பண்ணி பார்த்துக்கோங்க, மைக் ஒன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்றது பார்த்துக்கோங்க. ஏன்னு சொல்றேன்னா, என்னால முடியும் இதுல பாத்தீங்களா இருந்தா, நீங்க மைக்கே ஆன் பண்ணாத மாதிரி செய்ய முடியும் என்னால. ஓகே, சரிதானே? செய்ய முடியும் அப்படி. ஓகே. பட் நான் அப்படி விட விரும்பல. நான் ஏன் விரும்பலன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, எனக்கு நீங்க கொஞ்சம் கதைக்கணும். சரியா? நான் இப்ப கேட்கும் போது அது சம்பந்தமான ஆன்சர் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பயம் விட்டு போகும். சரியா? ஓகே. சார், நான் கூட பேச விரும்பல. ஸோ லாஸ்ட் கிளாஸ் இதை தான் நாங்க பார்த்தோம். பாஸ் பேப்பர் கிளாஸ் லாஸ்ட் செக்ஷன் இதுதானே பார்த்தோம். ஷுவர் தானே? இதுதானே பார்த்தோம் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல. இல்லாட்டி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. நீர் தாவரங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் நான். நீர்த்தாவரம் சொல்லி கொடுத்துட்டீங்க சொல்லி சார். கொடுத்துட்டேன். ஓகே, சரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இந்த பாஸ் பேப்பர் செய்யும் போது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா, நீங்க என்ன செக்ஷன் பாக்குறீங்களோ அந்த செக்ஷன் மட்டும் நீங்க எடுத்து படிக்க கூடாது. அதை சார்ந்த செக்ஷனை எடுத்து படிங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்ப நீங்க நீர் தாவரங்களை பத்தி படிக்கிறீங்கன்னா, நீர் தாவரங்கள்ட இது என்னது வகைப்பாடுகளை பத்தி தானே படிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், நீர் தாவரங்கள்ட இனப்பெருக்க முறைகளையும் எடுத்து பார்க்கணும். விளங்குதா? அந்த மாதிரி செஞ்சா மட்டும்தான் பாத்தீங்களா இருந்தா நீங்க நல்லா ஸ்கோப் பண்ண முடியும், மார்க்ஸ் ஸ்கோப் பண்ண முடியும். தவிர சும்மா பாஸ் பேப்பர் எடுத்து சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு போறது இல்ல எக்ஸாம்ல. அப்ப நம்ம பாஸ் பேப்பர்ல என்ன விஷயம் பாக்குறோமோ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க நோட்ஸ்ல எடுத்து பார்க்கணும். அதுதான் உண்மையான பேப்பர் கிளாஸ்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். அதை புரிஞ்சுக்கோங்க. அதை புரியாம சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. மனப்பாடம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்களா இருந்தா என் கிளாஸுக்கு வராதீங்க தயவு செஞ்சு. புரிஞ்சு படிக்கிறதுக்கு தான் இங்க வாரீங்க. மனப்பாடம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல. கிளாஸுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஸ்கூல்ஸ்ல நோட்ஸ் கொடுப்பாங்க, அந்த நோட்ஸை மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க அப்படியே எக்ஸாமுக்கு போங்க, அது நல்லம். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு நீங்க கிளாஸ் ஃபீஸ் கட்டி வர வேண்டிய அவசியம் இல்லை இங்க. சரியா? இங்க வாரீங்கன்னா புரிய வைக்கிறதுக்கு தான் வாரீங்க. சரிதானே? புரிஞ்சு கொள்றதுக்கு தான் வாரீங்க. சோ அதை புரிஞ்சுக்கோங்க. சரிதானேமா? சரி. ஓகே, இப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, பண்ணைகளில் விலங்குகளை இனங்காணல் முக்கியமானதாகும். இது ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி.
உனக்கு தெரியுது இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியில என்னைக்கும் ஒரு ஹெட்டிங் ஒண்ணு வரும் தானே, பண்ணைகளில் விலங்குகளை இனங்காணல் முக்கியமானதாகும். இந்த இடத்துல உனக்கு உடனே ஞாபகம் வருது என்னது, பண்ணைகளில் விலங்குகளை இனங்காணல் அப்படின்னோடனே உனக்கு ஞாபகம் வருது என்ன தொழில்நுட்பம்? ஆர்எஃப்ஐடி தொழில்நுட்பம். தமிழ்ல ஆர்எஃப்ஐடிக்கு தமிழ் பேர் என்னது? வானொலி அலைகள் சொல்லு, ஃபுல்லா சொல்லு. அடையாளப்படுத்தல் முறை. வானொலி மீடியரன் அடையாளங்காணல் முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, RFID மெத்தட்னு சொல்லுவாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிபிகேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த RFIDன்றது பாத்தீங்களா இருந்தா ஒரு ஸ்பெஷல், பண்ணை விலங்குகள்லயே ஒரு ஸ்பெஷல். என்னது அப்படின்னு கேட்டா, விலங்குகள் தொடர்பான தனித்தனியான தரவுகளை இனங்காண்பதற்கு பாத்தீங்களா இருந்தா இது பயன்படுத்தப்படுகின்றது. எப்படி? விலங்குகள் தொடர்பான தனித்தனியான தரவுகளை இனங்காண்பதற்கு இந்த RFID சென்சர்ன்றது பயன்படுத்தப்படுகின்றது. இதே சென்சர் பாத்தீங்கன்னா ஒரு பொதியிடல் முறைகளையும் பயன்படுத்தப்படுது. அது உங்களுக்கு 9ஆம் பாடத்துல நான் சொல்லி கொடுத்தேன். என்ன பொதியிடல் முறை சொல்லு பாப்போம்? சாதுரிய பதியீடு. வெரி குட். ஓகே, நுண்ணறிவார்ந்த பொதியிடல் முறைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த புள்ள சொன்ன மாதிரி சாதுரிய பொதியிடல் கூட சொல்லுவாங்க. நுண்ணறிவார்ந்த பொதியிடல் முறைன்னு சொல்லலாம், இல்லைன்னா சாதுரிய பொதியிடல் முறைன்னு கூட சொல்லலாம். இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ஸ் பேக்கேஜிங்னு சொல்லுவோம் நாங்க. சரிதானே? ஓகே, அந்த மாதிரி நீங்க தொடர்பு பண்ணி படிங்க. RFID சிஸ்டம்ன்றது விலங்குகளை இனங்காண்றதுக்கு மட்டுமல்லாம பொதியிடல் முறைகளையும் பயன்படுத்தப்படுது. அந்த பொதியிடல் முறைகளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்ப நீங்க அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா கேள்விகளை பத்தி நாங்க பார்ப்போம். எங்கட கேள்விகளுக்கு போனோம்டா, முதலாவது கேள்வி, கால்நடை முகாமைத்துவத்தின் போது விலங்குகளை இனங்காணும் மரபு ரீதியான நுட்பங்கள் பாத்தீங்களா இருந்தா 3 கேட்டிருக்காங்க. மரபு ரீதியான நுட்பங்கள் நோட் பண்ணிக்கோ. மரபு ரீதியான நுட்பங்கள். இந்த இடத்துல போயிட்டு நீ என்ன செய்யலாது? RFID சிஸ்டத்தையோ, ஆட்டோமேட்டிக் மில்கிங் சிஸ்டத்தையோ, ஆட்டோமேட்டிக் வாட்டரிங் அண்ட் ஃபீடிங் சிஸ்டத்தையோ எதையுமே நீ சொல்ல இயலாது. கால்நடை முகாமைத்துவத்தின் போது விலங்குகளை இனங்காணும்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல விலங்குகள் தொடர்பானு கேட்கல, விலங்குகளை இனங்காணும்னு கேட்கும் போது நீ RFID சிஸ்டம் எழுதவே இயலாது. அப்ப நீ என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்துல விலங்குகளை இனங்காண்றதுக்கு அவங்க செஞ்சது என்னதுன்னா குறி சுடுதல். குறி சுடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தெரியும், மாடுகள்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, உடல்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா சுட்டு இருப்பாங்க தெரியுமா, எழுத்துக்களால, ஒரு எழுத்துக்களால சுட்டு இருப்பாங்க. நீங்க பாத்துக்கொள்ளலாம், இப்பயும் இருக்காது நிறைய இதுல. அதே மாதிரி மாடுகள்ல பச்சை குத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த டட்டு அடிக்கிற மாதிரி மாடுகளுக்கு டட்டு அடிக்கிறது பச்சை கலர்ல அடிச்சிருப்பாங்க, சுட்டு இருப்பாங்க. அதுதான் குறி சுடுதல், பச்சை குத்துதல் எல்லாம் ஒண்ணுதான். அடுத்தது, காதுகளில் துளைத்து தகட்டினை தொங்க விடுதல். அந்த பழைய ஆக்கள், பழைய பாட்டிமார்கள் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மாடுகள்ல பாத்தீங்களா இருந்தா தொங்க விட்டுருப்பாங்க, காதுகள்ல துளையிட்டு தகடு மாதிரி ஒரு விஷயத்த தொங்க விட்டுருப்பாங்க. அதாவது அடையாளம் காண்றதுக்காக, இது இந்த ஊர் மாடு, இது இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த ஆள்ட மாடு, அந்த மாதிரி அவங்களுக்கு அடையாளம் காண்றதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி இந்த ஊர்ல இந்த இந்த கால்நடை சபையிட மாடுகள்ன்றது அடையாளம் காண்றதுக்காக ஆரம்ப காலத்துல குறி சுடுதல், பச்சை குத்துதல், தகட்டினை தொங்க விடுதல், அதே மாதிரி காதினில் அடையாளம் இடுதல், அதாவது இயர் நாச்சிங்னு சொல்லுவாங்க. காதுல ஒரு விதமான அடையாளம் இட்டிருப்பாங்க. இப்போ ஒரு ஆக்களுக்கு ஒரு அடையாளங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்டார் அடையாளமோ இல்லாட்டி வெவ்வேறு அடையாளங்கள் இருக்கும். விலங்குதா? அப்படி செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆரம்ப காலத்து ஒரு முறைதான் கழுத்துக்கு பட்டி அணிவித்தல், நெக் பெல்ட்னு சொல்லுவாங்க. நெக் பெல்ட்ன்றது இப்போ உள்ள நெக் பெல்ட் இல்ல, தற்காலத்துல யூஸ் பண்ற நெக் பெல்ட் மாதிரி இல்ல. அவங்க தனியா கழுத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா கழுத்துக்கு பட்டி அணிவிச்சிருப்பாங்க. இதுதான் மரபு காலத்து, எப்படி மரபு ரீதியான நுட்பங்கள் விலங்குகளை இனங்காண்பதற்கு. அப்ப இந்த இடத்துல அவங்க பாருங்க கேட்கிற கேள்வி எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? விலங்குதா? இந்த இடத்துல நீ RFID சிஸ்டத்தையோ, விலங்குதா, வேற என்ன சொல்றது, நெக் பெல்ட், கழுத்துப்பட்டி அணிவித்தல், சரிதானே? அதுல இந்த தொழில்நுட்ப ரீதியான சென்சர் அடங்கிய கழுத்துப்பட்டி அணிவித்தல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க எழுத இயலாது. இதுல எழுதணும் நீங்க மரபு ரீதியான நுட்பங்கள் மட்டும்தான் நீங்க எழுதணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கேள்வி ஒழுங்கா வாசிங்க. அடுத்தது, மரபு ரீதியான இனங்காணும் முறையை விட RFID தொழில்நுட்பத்தின் பிரதான அனுகூலத்தை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அது என்ன சார் பிரதான அனுகூலம்? உனக்கு தெரியும், இந்த மரபு ரீதியான நுட்ப முறைகள்ல பாத்தீங்கன்னா விலங்குகளை இனங்காண்றது ஈஸியா, இலகுவா இனங்காண முடியுமா? இல்ல சார். கஷ்டம், கடினம். விலங்குதா? சோ அந்த விலங்குகளை இலகுவாக இனங்காணவும் அது தொடர்பான தனித்தனியான தரவுகளை பெற்றுக்கொள்ளவும் நாங்க RFID சிஸ்டத்தை பயன்படுத்துறோம். அதனாலதான் RFID சிஸ்டத்துல பிரதான அனுகூலம் என்னது, விலங்குகள் தொடர்பான அனைத்து அவசியமான தகவல்களையும் சேமித்து வைப்பதற்கு தான் இந்த RFID தொழில்நுட்பம் என்பது பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது அந்த விலங்குகள் தொடர்பான தனித்தனியான தரவுகளை இனங்காண்பதற்கு அல்லது தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு RFID சிஸ்டம்ன்றது பயன்படுத்துறாங்க. அப்ப கேக்குறாங்க, கோழி வளர்ப்பில் RFID தொழில்நுட்பம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படாதது ஏன்னு கேட்டிருக்காங்க.
சிம்பிளான விஷயம். ஏன் காரணம் சொல்லுங்க பார்ப்போம். இதுல உள்ள காரணம் இதுல பெஸ்ட் காரணம் 2 காரணம் கொடுத்திருக்கு. விலங்கின் ஆயுட்காலம் குறைவு, ஒரு கோழியோட ஆயுட்காலம்ன்றது குறைவு. யோசிச்சு பாருங்க, ஒரு கோழியோட ஆயுட்காலம்ன்றது குறைவு. மாடுகள் மாதிரி இல்ல கோழிகள். அதே மாதிரி பொருளாதார ரீதியில் லாபம் குறைவுன்னு கொடுத்திருக்கு. இதுதான் விஷயம். உதாரணத்துக்கு சொல்லுங்க, ஒரு சிக்கன் இதுக்கு மீட் பிரைசஸ்க்கும் பீஃப் மீட் பிரைசஸ்க்கும் டிஃபரெண்ட் இருக்கு. விலங்குதா? அப்ப நம்ம ஒரு விலங்கு தொடர்பு விலங்குகள் வளர்க்கும் போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, கோழியை நாங்க மெயினா வளர்க்கறது முட்டையும் இறைச்சிக்காகவும். விலங்குதா? பீஃப் எதுக்காக வளர்க்குறோம்? இறைச்சிக்காக, பாலுக்காக, தோலுக்காக. இந்த மாதிரி நிறைய பொருளாதார ரீதியான அனுகூலம் இருக்கிறனால எங்களுக்கு கோழியை விட மாடு என்பது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா என்ன செய்ய வேண்டிய, அதாவது மாடு என்பது ரொம்ப பொருளாதார ரீதியான லாபத்தை எங்களுக்கு பெற்று தருது. அப்ப அந்த இடத்துல RFID தொழில்நுட்பத்தை நாங்க மாடுகள்ல பயன்படுத்துறது நல்லது. கோழி வளர்ப்புல பயன்படுத்த மாட்டாங்கன்னு இல்லம்மா, கோழி வளர்ப்புல பயன்படுத்துறது குறைவு. நான் சொல்றேன் பாருங்க, பெரும்பாலும் பயன்படுத்தப்படாதது ஏன்னு கேக்குறான்னா, RFID தொழில்நுட்பம் கோழி வளர்ப்புல ஏன் பயன்படுத்தப்படலைன்னா, விலங்கிட ஆயுட்காலம் குறைவு. ஏன்? கோழி என்பது சாதாரணமா நாங்க பிராய்லர்ஸ் கோழி ஒண்ணு வளர்க்குறோம்னா, இறைச்சிக்காக தயார்படுத்தப்படுற காலம் பாத்தீங்கன்னா 38 நாட்கள் அல்லது அதிலும் குறைவான நாட்கள்ல நாங்க எதுக்கு எடுத்துடுறோம், 38 அல்லது 42 நாள்லயும் குறைவாவே எடுத்துடுறோம். பெரும்பாலும் 42 நாள்ல குறைவாவே எடுத்துடுறோம் கோழிகள், இறைச்சிக்காக எடுத்துக்கொள்றோம். அப்ப அந்த இறைச்சிக்காக நாங்க எடுத்துக்கொள்ளும் போது அந்த 42 நாள்ன்றதுமா அதோட ஆயுட்காலம்ன்றது குறைவு. ஆனா இது அப்படி இல்லை. மாடுன்றது சாதாரண 42 நாள் எடுக்க முடியுமா உங்களால? இல்ல. அப்ப மாடுன்றது பாத்தீங்களா இருந்தா அந்த மாட்டின் ஆயுட்காலம் கூட இந்த கோழிட ஆயுட்காலம் குறைவு. அதே மாதிரி மாடுகள் வளர்ப்புல பொருளாதார ரீதியான லாபம் கூட, இங்க லாபம் குறைவு. இப்ப நான் கேக்குறேன், இதுல இதை பயன்படுத்தலாமா? பிக்ஸ், அதாவது ஸ்வைன் சொல்லுவாங்க, அதாவது பன்றி, அதுல RFID தொழில்நுட்பம் பயன்படுத்துவாங்களா மாட்டாங்களான்னு கேக்குறேன். பயன்படுத்துறேன். பயன்படுத்துவாங்க. ஓகே. ஆனா பன்றிகள்ல கூடுதலா பயன்படுத்துறது RFID-யை விட அவங்க பன்றிகள்ல கூடுதலா பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா நெக் பெல்ட் தான் கூடுதலா பயன்படுத்துறாங்க. நெக் பெல்ட் தான் கூடுதலா பயன்படுத்துறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துற நேரமா எங்களுக்கு என்ன பிரதிகூலம் அப்படின்னா, அதிக அளவு செலவு ஏற்படும். விளங்குதா? அதிக அளவு செலவு ஏற்படும். RFID-ன்றது சும்மா நினைச்ச பாட்டுக்கு நாங்க மாற்றுறது இல்லம்மா. RFID-ன்றது அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுக்கு தனியா சிஸ்டம் ஒன்று இருக்கணும், டிவைஸ் ஒன்று இருக்கணும். அப்ப RFID தொழில்நுட்பம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படாதது ஏன்னு கேட்டா, விலங்கின் ஆயுட்காலம் குறைவு, அதே சந்தர்ப்பத்தில் பொருளாதார ரீதியால் லாபம் குறைவு. இதை மறந்துடாதீங்க இன்னைக்கு. ஓகே, சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்த கேள்வி, உணவு பொதியாக்கல் மேற்கொள்ளப்படுவது உணவு சேதமடைதல், மாசடைதல், பழுதடைதல் என்பவற்றில் இருந்தும் பீடை தாக்கங்களில் இருந்தும் பாதுகாப்பதற்காகும். அத்துடன் சுட்டியிடல் மூலம் நுகர்வோருக்கு வேண்டிய தகவல்கள் வழங்கப்படுகின்றது. அப்ப கீழே கேட்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா சுட்டியிடல் சம்பந்தப்படுத்தி தான் கேட்க போறாங்க. முதலாவது, அறிவார்ந்த பொதியாக்களின் போது உணவொன்றின் நிலைப்பாட்டை நுகர்வோருக்கு தெரிவிப்பதற்காக பின்வரும் கூறுகள் பயன்படுத்தப்படும். ஒவ்வொரு கூறுகளினதும் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக. அவங்க சொல்றது நல்ல கேள்வியை பாரு. அறிவார்ந்த பொதியாக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? இன்டெலிஜென்ஸ் பேக்கேஜிங். இப்ப படிச்சீங்க, இன்டெலிஜென்ஸ் பேக்கேஜிங்னா என்னது? நுண்ணறிவார்ந்த பொதியிடல் முறை அல்லது சாதுரிய பொதியிடல் முறை. இப்ப இவன் எப்படி கொடுக்குறான் பாருங்க அந்த கேள்வியில, அறிவார்ந்த பொதியாக்களின் போதுன்னு கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது இவங்க கொடுக்கும்போது அந்த உணவொன்றின் நிலைப்பாட்டை நுகர்வோருக்கு தெரிவிக்கணும். அப்படின்னா என்னது நிலைப்பாடுன்றது? அந்த உணவுன்ற தன்மை, அந்த உணவு எந்த நிலைமையில இருக்கு, பழுதடைகிற நிலைமையில இருக்கா, புதிய நிலைமையில இருக்கா, இல்லாட்டி இதுக்கு ரெண்டுக்குமே இடைப்பட்ட நிலைமையில இருக்கா என்பதை தெரிவிக்கிறதுக்காக நுகர்வோரின் நிலைப்பாட்டை நுகர்வோருக்கு தெரிவிக்கிறதுக்காக, உணவின் நிலைப்பாட்டை நுகர்வோருக்கு தெரிவிப்பதற்காக சில கூறுகள் பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணம் RFID. உனக்கு தெரியும் RFID சென்சர்ன்றது எதுக்காக நுண்ணறிவார்ந்த பொதியிடல்ல பயன்படுத்துறாங்கன்னா, உணவு தொடர்பான தகவல்களை களஞ்சியப்படுத்துவதற்கு அல்லது இருப்பு முகாமைத்துவம் அல்லது சுவடு காண்பதற்கு. இந்த வேர்டு தான் சரியான வேர்டு, சுவடு காண்பது. இந்த வேர்டு நான் ஏற்கனவே என்ற டியூட்லையும் கொடுத்திருக்கேன், சுவடு காணுதல். அதன சரி, சுவடு காண்பதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் இந்த RFID சென்சர் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சென்சர் மூலமா பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள உணவுன்ற நிலைப்பாட்டை எங்களுக்கு அறிஞ்சு கொள்ள முடியும். அதாவது அந்த உணவு தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் இந்த RFID சென்சர் மூலமாக அந்த உணவொன்றின் இருப்பு முகாமைத்துவத்தை பேண முடியும். அது என்ன சார் இருப்பு முகாமைத்துவம்? ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். அது எப்படி சார் பேண முடியும்? அப்படி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிளா சொல்றேன், உனக்கு வழக்கமா ஒரு ஃபுட் சிட்டியில பாத்தியா இருந்தா ஒரு பொருள், அதாவது ஒரு சாஸ் பாட்டில் பாத்தீங்கன்னா நாளைக்கு காலாவதி ஆகுதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி தெரிய வருதுன்னு நினைக்கிறேன்?
அவங்க ஒவ்வொரு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் செய்வாங்கம்மா. ஃபுட் சிட்டிஸ்ல எல்லாம் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் செய்வாங்க. அந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்ல அவங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் கேட்டா, இந்த பொருள் இன்னைக்கு காலாவதியாக போகுது, அதுக்கு கிட்டத்தட்ட 5 நாள் 6 நாளைக்கு முதவே மேக்சிமம் ஒரு வாரத்துக்கு முதவே என்ன செஞ்சிருவாங்கன்னா, புதுசு அடக்கி வச்சுட்டு பழசு எல்லாமே என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துருவாங்க. பெரும்பாலும் என்ன செய்வாங்க, ஒரு வாரத்துக்கு சரியா ஒரு வாரத்துக்கு முதவே செஞ்சிருவாங்க. எதனால அப்படி அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முதல் டக்குன்னு ஞாபகம் வருது? காரணம், அவங்களுக்கு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அவங்க செய்யறாங்க. இந்த பொருள் உதாரணத்துக்கு கிஸ்டட சாஸ் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, இந்த டேட்ல காலாவதி ஆகுதா இருந்துச்சுன்னா, அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பான். விளங்குதா? சரிதானே? சோ ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா RFID சென்சர் எங்களுக்கு பயன்படுத்தப்படுது. அடுத்தது குறிகாட்டிகள். அது என்ன சார் குறிகாட்டிகள் அப்படின்னா? இண்டிகேட்டர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் தேண்டா, உணவின் தரம் தொடர்பான கருத்தினை பெற்றுக்கொள்வதற்காக, உணவின் தரம் விளங்குதா, உணவின் தரம் எப்படி இருக்குன்றதை பெற்றுக்கொள்றதுக்காக RFID சென்சர் மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் அதுல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒரு குறிகாட்டிகள் பயன்படுத்துறோம். பார்த்திருப்பீங்க. அந்த குறிகாட்டி பாத்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, உணவின் தரம் தொடர்பான கருத்தினை பெற்றுக்கொள்றதுக்கு பயன்படுத்துது குறிகாட்டி. மூணாவது உணரிகள். சென்சஸ் என்ன செய்யுது? அதே சென்சஸ் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்டிக்கர்ஸ்ல பாத்தீங்களா ஒரு குருவி ஒரு வகையான மாற்றத்தை ஏற்படுது. நிறத்துல மாற்றத்தை ஏற்படுது. உங்களுக்கு படிச்சு கொடுக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நிறத்துல ஒரு வகையான மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது யாரு? இந்த உணரிகள் மூலமா தான் மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்ப இந்த உணரிகள் என்ன செய்யுது? அந்த இடத்துல உணவின் தரப்பண்பில் ஏற்படும் மாற்றங்களை உணருது. உணர்ந்து குறிகாட்டிக்கு சொல்லுது. குறிகாட்டி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்க இருந்தா, அதை வெளிப்படுத்துது. குறிகாட்டி என்ன செய்யுது? வெளிப்படுத்துது. அந்த உணவின் தரத்தை வெளிப்படுத்துது குறிகாட்டி. அப்ப உணரிகளோட வேலை என்னது? உணவின் தரப்பண்பில் ஏற்படும் மாற்றங்களை என்ன செய்யுது? உணருது. இதுதான் பாத்தீங்களா இருந்தா நுண்ணறிவா இருந்த பொதியியல் முறையிட 3 விஷயம். RFID சென்சர், குறிகாட்டிகள், உணரிகள். இது எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டா, 3ஐயும் தனித்தனியா எழுத தெரிஞ்சிருக்கு. சோ முதலாவது RFIDன்றது பெரும்பாலும் உணவு தொடர்பான சுவடு காண்பதற்கு பயன்படுத்தப்படுது. குறிகாட்டிகள் என்பது உணவின் தரம் தொடர்பான கருத்தினை பெற்றுக் கொள்வதற்கு. உணரிகள் பயன்படுத்தப்படுவது உணவின் தரப்பண்பில் ஏற்படும் மாற்றங்களை உணர்வதற்கு. இதை மறந்துடாதீங்க இன்னைக்கு. ஓகே, சரி. சோ இது உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க. அடுத்த கேள்வி, முக்கிய தகவல்களை நுகர்வோருக்கு அறிவிப்பதற்காக உணவுப் பொதிகளில் குறியீடுகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. பின்வரும் 3 குறியீடுகள் உணவுப் பொதிகளில் காணப்படுகின்றன. முதலாவது A என்ற குறியீடு. உங்களுக்கு தெரியும் இந்த A என்ற குறியீடு பயன்படுத்தப்படுறது உண்மையா எதுக்காகன்னா, ஒரு உணவுப் பொருள் ஒன்றினை பொதியிட பொருத்தமானது. அதாவது ஃபுட் பேக்கேஜிங் சொல்லுவாங்க. அதாவது இப்படி குறியீடு வந்துச்சுன்னா, இப்படி குறியிடப்பட்ட ஒரு பொதியிடு பொருள் எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, அந்த உணவுப் பொருள் ஒன்றினை பொதியிட பொருத்தமானது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த குறியீடு மூலமா எது சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த உணவு பொதி என்பது இந்த உணவுப் பொருள் ஒன்றினை பொதியிட பொருத்தமானது என்பதை சுட்டி காட்டுவதற்கு தான் பாத்தீங்கன்னா இத பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த குறியீடு வார எந்த பொதியிடு பதார்த்தங்களா இருக்கட்டும், அதை எதுக்கு பயன்படுத்தலாம்? உணவுப் பொருள் ஒன்றினை பொதியிட பொருத்தமானது என்று பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த குறியீடு. இந்த குறியீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, ஒரு பபாட போட்டோ காட்டிட்டு 0 to 3 கொடுத்திருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, 3 வயதுக்கு கீழ்பட்டவருக்கு பொருத்தமற்றது இந்த உணவு. விளங்குதா? 3 வயதுக்கு கீழ்பட்டவருக்கு இந்த உணவு பொருத்தமற்றது. இது கூடுதலா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள்ல இது கொடுத்திருப்பாங்க. விளங்குதா? கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் இந்த அடையாளம் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த கர்ப்பிணி தாய்மார்களா இருக்கட்டும், இந்த குழந்தைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. சோ 3 வயது அல்லது அதிலும் குறைவானவர்கள் கீழ்பட்டவர்களுக்கு இந்த உணவு பொருத்தமற்றது என்பதை இனங்காண்பதற்கு தான் இந்த B அடையாளம் கொடுக்குறான். அடுத்தது C என்பதுன்னா 6M 6 மந்த்னு அர்த்தம். அப்படின்னா திறந்து 6 மாதத்திற்குள் பயன்படுத்த முடியும், பயன்படுத்த வேண்டும். அதை குறிப்பிட்டதுக்கு தான் 6M என்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறான். இது உங்களுக்கு தனியா பாத்தீங்களா இருந்துச்சு, நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு PDF ஒன்று செஞ்சு கட்டாயம் நான் காட்டுவேன்னு சொல்லி. அந்த PDF செஞ்ச பிறகு ஒவ்வொன்றா தனியா அந்த செக்ஷனா செய்யறேன். நான் உங்களுக்கு யூனிட் 1ல இருந்து 2, 3 எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரி குறியீடுகள் தனியா எடுத்து உங்களுக்கு செய்யறேன். ஸோ 6M வந்துச்சுன்னா அதை என்னத்தை குறிக்கும்னா, திறந்து 6 மாதத்திற்குள் அதனை என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். இதுதான் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உணவு தொடர்பான 3 குறியீடுகள். முதலாவது என்ன குறியீடு? உணவுப் பொருள் ஒன்றினை பொதியிட பொருத்தமானது. 2வது குறியீடு என்னது? 3 வயதுக்கு கீழ்பட்ட குழந்தைகளுக்கு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, நாங்க 3 வயதுக்கு கீழ்பட்டவங்கனாவே குழந்தைகள் தானே. சோ 3 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு பொருத்தமட்டது. அடுத்தது 6M காட்டி இருந்தாங்களா இருந்தா, திறந்து 6 மாதத்திற்குள் என்ன செய்யணும்? அதை பயன்படுத்தி முடிக்க வேண்டும். விளங்குதா? சரி. அப்ப இந்த மாதிரி குறியீடுகள் நிறைய இருக்கு. சோ எடுத்து பாருங்க, நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஃபுட் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி அடிங்க, இல்லாட்டி ஃபுட் பேக்கேஜிங் சிம்பிள்ஸ் அடிங்க, அப்ப வரும் உங்களுக்கு.
அடுத்த கேள்வி, உணவு தயார்படுத்தலில் பயன்படுத்தப்படுகின்ற புதிய அணுகுமுறைகள்னா நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? சிம்பிளா சொல்லு, அது வேற எல்லாம் விட்டுரு. புதிய அணுகுமுறைனா உனக்கு என்ன ஞாபகம் வருது? அவ்வளவுதான் என் கேள்வி. புதிய அணுகுமுறை என்றா உனக்கு அணுகுமுறைன்னு சொல்லி கொடுத்துருக்கனா வேற வேர்டா சொல்லி கொடுத்துருக்கனா? உணவு தயார்படுத்தலில் பயன்படுத்தப்படுகின்ற புதிய அணுகுமுறைன்றது புதிய போக்குகள்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? தேர்ச்சி மட்டம் 9.3ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? உணவு ஆம் சார். பதப்படுத்தலில் பயன்படுத்தப்படுகின்ற புதிய போக்குகள், அதைத்தான் அவன் என்ன சொல்றான், புதிய அணுகுமுறைகள்னு சொல்லி கொடுத்துருக்கான். என்னென்ன புதிய அணுகுமுறைகள் பார்த்தோம் நாங்க, ஞாபகம் இருக்கா? என்னென்ன புதிய அணுகுமுறை? பெருமதி சேர்த்தல், பெருமதி சேர்த்தல், வளப்படுத்தல், சத்தூட்டல், இழிவு சத்தூட்டல், பதப்படுத்தல், வேற இழிவுபடுத்தல், மின்துடிப்பாக்கல், மின்துடிப்பு வெப்பமாக்கல் முறை, மிகையமுக்க பதப்படுத்தல், மென்சவ்வு, மென்சவூரியடித்தல், மென்சவ்வு வடிகட்டல் முறை. இந்த மாதிரி புதிய போக்குகளை உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல பிரதான பிரதிகூல 3 குறிப்பிட சொல்லியிருக்காங்க. உனக்கு தெரிஞ்சிருக்கணும், பிரதான பிரதிகூல 3ன்னா உனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வரணும், ஆரம்ப செலவு அதிகம். இதுதான் முதலாவது ஞாபகம் வரணும் உனக்கு. யோசிச்சு பாரு, மரபு ரீதியாக நீங்க பயன்படுத்தப்படுற நட்காப்பு முறைகள், அதாவது அணுகுமுறைகளை விட இப்ப பயன்படுத்துற நவீன அணுகுமுறைகள்ன்றது ஆரம்ப செலவு என்பது அதிகம். அதே மாதிரி இந்த பேக்கேஜிங் சிஸ்டத்தை செய்யறதுக்கு பயிற்சி பெற்ற உழைப்பு என்பது அவசியம், தொழில்நுட்ப அறிவு அவசியம், மற்றும் மூலப்பொருட்கள், போசனை சேர்மானங்கள் மற்றும் தோற்றம் என்பது மாற்றமடையும். மற்ற மரபு ரீதியான முறைகள் மாதிரி இல்லைங்க. மூலப்பொருட்கள போசனை சேர்மானங்கள் மற்றும் அதன் தோற்றம் மாற்றமடையும். ஆரம்ப செலவு அதிகம், பயிற்சி பெற்ற உழைப்பு அவசியம், தொழில்நுட்ப அறிவு என்பது அவசியம். விளங்குதா? இதுதான் பாத்தீங்களா இருந்தா புதிய அணுகுமுறையிட பிரதான பிரதிகூலங்கள் கேட்டு. பிரதிகூலம் இது எல்லாத்துக்குமே நீ எழுதலாமேமா. ஆரம்ப செலவு அதிகம்னா நவீன முறைகள் எல்லாத்துக்குமே இதை எழுதலாம். ஆரம்ப செலவு அதிகம், பயிற்சி பெற்ற உழைப்பு அவசியம், தொழில்நுட்ப அறிவு அவசியம், மூலப்பொருட்கள போசனை சேர்மானங்கள் மற்றும் தோற்றம் மாற்றமடையும். ஏன் நவீன முறை? இதுல சும்மா நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்றேனே, மிகை அமுக பதப்படுதலா இருக்கட்டும், மின்சார துடிப்பு மின் துடிப்பு வெப்பமாக்கல் முறையா இருக்கட்டும், அதே மற்றது என்னது மென்சவ் வடிகட்டல் முறைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்களா இருந்துச்சு அந்த உணவுண்ட போசனை சேர்மானங்கள் மற்றும் தோற்றம் சிறிதளவு சரி மாற்றம் அடையும். ஆக குறைஞ்சது சிறிதளவு சரி மாற்றம் அடையும். அதனால இது ஒரு பிரதிகூலத்துக்குள்ள வரும். அப்ப இது நான் சொல்லி கொடுத்திருக்கேன், வேணா எடுத்து பாருங்க. அதுல நன்மைகள் தான் மெயினா சொல்லி கொடுத்தேன், தீமைன்றது பொதுவாவே நீங்க எழுதலாம். தீமைனா பிரதிகூலம்ன்றது பொதுவாவே நீங்க எழுதலாம். அப்ப நோட் எடுத்து பாருங்க. ஒரு உணவு தயார்படுத்தலில் பயன்படுத்தப்படுகின்ற புதிய அணுகுமுறைகளில் காணப்படுகின்ற பிரதான பிரதிகூலங்கள் 3 குறிப்பிடுங்கன்னு கேட்டா நோட் எடுத்து பாருங்க. 9ஆம் பாடத்துல நோட் எடுத்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். அடுத்தது, பூச்சிகளின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு உமி பயன்படுவதால் அரிசியாக்குவதை விட நெல்லாகவே களஞ்சியப்படுத்தல் பரிந்துரைக்கப்படுகின்றது. பின்வரும் ஈரப்பதன் அளவுகளை கொண்ட நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்கான உச்ச கால அளவை குறிப்பிடுங்க. சிம்பிள் தியரி, இதுவும் நீங்க படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு சாதாரணமா நெல்லை களஞ்சியப்படுத்துற நேரம் ஈரலிப்பு சதவீதம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நெல்லை அறுவடை செய்யற நேரம் ஈரலிப்பு சதவீதம் தெரிஞ்சிருக்கணும். நெல்லை அறுவடை செய்யற நேரம் ஈரலிப்பு சதவீதம் அன்னளவாக எவ்வளவு இருக்கணும் உங்களுக்கு தெரியும்? 20% இருக்கும். இது அறுவடை செய்யும் போது விளங்குதா? அறுவடை செய்யும் போது தீர்மானிக்கிற காரணி விளங்குதா? இப்ப கேட்டிருக்கிறது நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்கான உச்ச கால அளவு. இந்த சார்ட் எங்கேயாவது கண்டிருக்கீங்களா இல்லையான்னு பாருங்க. இது உங்களோட டியூட்லயா இருக்கட்டும், உங்களோட டீச்சர்ஸ் கைட்லயா இருக்கட்டும், இந்த சார்ட் கொடுத்துருக்கு. இத்தனை அளவு ஈரப்பதன் இருந்துச்சுன்னா எவ்வளவு உச்ச அளவு கால அளவு, அதனால் ஏற்படுற தரப்பண்பு மாற்றங்கள் என்பது உங்களுக்கு கொடுத்துருக்கு. உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா, ஈரப்பதன் அளவு 13% இருக்குதா இருந்துச்சுன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஈரப்பதன் அளவு 13% இருக்கு. 13% இருக்கும் போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அன்னளவாக நாங்க 8 to 12 வாரங்கள் வரைக்கும் நாங்க என்ன செய்து கொள்ளும், பயன்படுத்திக் கொள்ளணும். விளங்குதா? இதே ஈரப்பதன் 9% விட குறைவா வந்துச்சுன்னா 1 வருஷத்துக்கு அதிகமான காலங்கள் நாங்க என்ன செய்து கொள்ளலாம், அந்த நெல்லை பராமரிச்சு கொள்ளலாம். இந்த சார்ட் பாத்தியா இருந்துச்சுன்னா அப்படியே உனக்கு என்ன கொடுத்துருக்கு, டீச்சர்ஸ் கைட்ல மட்டும் இல்லாம எந்த இதுலயுமே உனக்கு இந்த சார்ட்டை கொடுத்துருக்கு. டீச்சர்ஸ் கைட்ல மட்டும் இல்லாம இந்த அட்டவணை அப்படியே எந்த டியூட்லயும் கொடுத்துருக்கு. உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நான் தெளிவா சொல்றேன். உனக்கு டீச்சர்ஸ் கைட்லயா இருக்கட்டும், பிராக்டிக்கல் கைட்லயா இருக்கட்டும், சரியா, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த 2 இதுலயுமே வார சார்ட்ஸா இருக்கட்டும், சரியா, அட்டவணைகள், கிராஃபா இருக்கட்டும், இமேஜஸா இருக்கட்டும், இந்த இந்த விஷயங்கள் கட்டாயம் நீ பார்க்கணும். ஏன்னா இதுல இருந்து கேள்விகள் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்ப நோட்ஸ்ல இருந்து கேள்விகள் எடுக்க முடியாததுனால அவங்க என்ன செய்யறாங்க, டைரக்டா இதுல இருந்து கேள்விகள் எடுக்க. அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கோ,
ஒரு பூச்சிகளின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு உமி பயன்படுவதால் அரிசியாக்குறதை விட நெல்லாகவே நாங்க என்ன செய்யறாங்கன்னா களஞ்சியப்படுத்துறாங்க. அந்த நெல்லா களஞ்சியப்படுத்தும் போது சில ஈரப்பதன் அளவை பேணணும். உதாரணம் 9% அல்லது அதை விட குறைவான காலம் நாங்க களஞ்சியப்படுத்தும் போது 1 வருடத்துக்கும் அதிகமான காலத்துக்கு நெல்லை களஞ்சியப்படுத்தலாம். இதே 13%ல நாங்க பயன்படுத்தும் போது 8 to 12 வாரங்கள் வரைக்கும் வச்சுக்கொள்ளலாம். இதே அதை விட கூடும் போது என்ன நடக்கும்? 13% விட கூடும் போது என்ன நடக்கும்? வாரங்கள் எண்ணிக்கை என்ன செய்யும்? குறையும். எத்தனை வாரங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க? 2 to 3. 2 to 3 வாரங்கள். 2 to 3 வாரங்கள். 13% விட ரொம்ப கூடும் போது பாத்தீங்களா இருந்தா 2 to 3 வாரங்கள் தான் பாத்தீங்களா இருந்தா நாங்க என்ன செய்து கொள்ளலாம்? களஞ்சியப்படுத்தி கொள்ளலாம். இது எல்லாமே பாத்தியா இருந்தா 10ஆம் பாடத்துல தெளிவா உனக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். அதோட ரெக்கார்டிங்கும் நீங்க பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரிதானே? ஓகே, அடுத்த கேள்வி. இது லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். சிறந்த தரத்திலான அதிகரித்த பயிர் விளைச்சலை பெறுவதற்கு ஆளுகைக்குட்பட்ட சூழலியல் விவசாயம் பயன்படுத்தப்படுகின்றது. இதைதான் நீங்க எப்படி படிச்சீங்க? பாதுகாக்கப்பட்ட மனை பயிர்ச்செய்கை அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் நிபந்தனை கீழான பயிர்ச்செய்கைன்னு படிச்சீங்க. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆளுகைக்குட்பட்ட சூழலியல் விவசாயம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவ்வாறான ஆளுகைக்குட்பட்ட சூழலியல் விவசாயத்தில் பின்வரும் ஒவ்வொரு சூழல் காரணிகளையும் கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு தொழில்நுட்பத்தை குறிப்பிடுக. முதலாவது உயர் வெப்பநிலை. உனக்கு தெரியும், சிம்பிளா தெரியும். உயர் வெப்பநிலைனாமா எண்ணத்தை கூட்டுனா வெப்பநிலை குறைக்க முடியும். ஈரப்பதன். அதுக்கான எல்லா விஷயத்தையும் அவன் என்ன எழுதியிருக்கான் பாரு. வளி வெளியேறு விசிறிகளை பயன்படுத்தல். உனக்கு சொல்லி கொடுத்தனா இல்லையா? வளி வெளியேறு விசிறினா என்னது? எக்ஸாஸ்ட். சரி, அடுத்தது அசையக்கூடிய லூவர்கள் பொருத்துதல். அசையக்கூடிய லூவர் அதாவது என்ன அர்த்தம்? அசையக்கூடிய பலகணிகள். விளங்குதா? அசையக்கூடிய பலகணிகள். இது அசையக்கூடிய பலகணிகள் என்பது உண்மையா ஈரப்பதனுக்கா இல்லாட்டி நீ வேற எதுக்கும் படிச்சியா? ஈரப்பதனுக்கும் படிச்சிருப்ப, அதே மாதிரி வேற ஒண்ணுக்கும் படிச்சிருப்ப. அசையக்கூடிய பலகணின்றது வேற ஒண்ணுக்கு தான் படிச்சிருப்ப. பிரதானம் காற்றோட்டம். எஸ், காற்றோட்டத்துக்கு படிச்சிருப்ப. உனக்கே தெரியும், அதுலயே சொல்லி கொடுத்தேன், தெளிவா தான் சொல்லி கொடுத்தேன். உனக்கே தெரியும் தானே? இன்னும் ஈரப்பதனை நீ சரி செய்யும் போது வெப்பநிலையை குறைச்சு கொள்ளலாம். இல்லைன்னா காற்றோட்டத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் நீ வெப்பநிலையை குறைச்சு கொள்ளலாம். அப்ப வளி வெளியீடு விசிறிகள் எக்ஸோஸ் ஃபேனை பயன்படுத்துறது, அசையக்கூடிய லூவர்களை பயன்படுத்துறது, பனிப்புகார் இதைதான் நாங்க சொல்லி கொடுத்தோம். பனிப்பொலி கருவிகள்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? பனிப்பொலி கருவிகள்னு சொல்லுவேன். பனிப்புகார் முறைகளை பயன்படுத்துறது மற்றும் காற்று விசிறிகளை பயன்படுத்துறது. காற்று விசிறினா என்னது? அது என்ன ஃபேன்? வென்டிலேஷன் ஃபேன். வெரி குட். அதே மாதிரி ஃபேன் பேட் சிஸ்டம் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் தமிழ்ல? ஃபேன் பேட் சிஸ்டம் ஈரமெத்தை முறை அல்லது நனைக்கப்பட்ட, ஓகேயா, பஞ்சினால், பருத்தி பஞ்சினால் நனைக்கப்பட்ட ஒரு பாய் முறைன்னு கூட சொல்லலாம். ஃபேன் பேட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது எல்லாமே பாத்தீங்களா இருந்தா ஈரப்பதனையும் காற்றோட்டத்தையும் ஏற்படுத்துவதன் மூலமாக எதை கட்டுப்படுத்துது? உயர் வெப்பநிலையை கட்டுப்படுது. அடுத்தது குறைந்த வெப்பநிலை. உனக்கு தெரியும் குறைந்த வெப்பநிலைன்னா என்ன அர்த்தம்? வெப்பநிலை குறையுது, இப்ப நான் வெப்பநிலையை கூட்டணும். வெப்பநிலையை கூட்டணும்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கா? எந்த நிறம் கொண்ட பொலித்தீன் பயன்படுத்தணும்? அங்க பயன்படுத்துற மூடுபடை எப்படிப்பட்டதா இருக்கணும்? கருப்பு நிறம். கருப்பு நிறம். கருப்பு நிறம் இல்லாட்டி வேற என்ன கலர்? வேற என்ன சொல்லி கொடுத்தேன்? கருப்பு நிறம் மட்டுமா சொல்லி கொடுத்தேன் இல்லாட்டி பச்சை. இல்லடாமா, இல்ல நோ 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 நோ. நான் கேட்ட கேள்விக்குதான் பதில். இல்லடா, நான் கேட்ட கேள்வி என்னன்னா கடும் நிறம்னு அங்க கொடுத்துட்டான், டார்க் கலர்னு சொல்லிட்டு. விளங்குதா? கடும் நிறம்னா கருப்பு கலர் இல்லடா, டார்க் கலர்ஸ். விளங்குதா? டார்க் கலர்ஸ் பயன்படுத்துறது நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, ஞாபகம் இருக்கா? டார்க் கலர்ஸ் பயன்படுத்துறதுன்றது வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு. அதுதான். அப்ப வெப்பநிலை அதிகரிக்கிறது என்ன அர்த்தம்? வெப்பநிலை குறையும் போது அதை கட்டுப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்டாமா? வெப்பநிலை குறையும் போது வெப்பநிலை கூட்டுறதுக்கு தானே அதை பயன்படுத்துறோம். இப்ப நீ நினைக்கிறிய உயர் வெப்பநிலைக்கு இதெல்லாம் பயன்படுத்துறோம்னு சொல்லி. உயர் வெப்பநிலை ஆகும் போது அதை குறைக்கிறதுக்கு பயன்படுத்துற நடவடிக்கைகள் தான் கேட்கிறாங்க. பாரு, ஒவ்வொரு சூழல் காரணிகளையும் கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்துற தொழில்நுட்பத்தை கேட்கிறாங்க. விளங்குதா? அப்ப குறைந்த வெப்பநிலைன்னா அதை கூட்டுறதுக்கு முதலாவது உனக்கு மைண்ட்ல எது வருது? முதலாவது குறைந்த வெப்பநிலையை கூட்டுறதுக்கு முதலாவது உனக்கு என்ன ஞாபகம் வருது? வெப்பச்சுருள் அடங்கிய வெப்பச்சுருள் அடங்கிய தொகுதிகளை பயன்படுத்துறது. இங்கிலீஷ்ல தெர்மோகாயில் சிஸ்டம் இல்லாட்டி தெர்மோ ரெகுலேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அவன் எப்படி சொல்லிடுறாங்க? வெப்பப்படுத்திகளை பயன்படுத்து. கடும் நிறம் கொண்ட பொலித்தீன் அல்லது மூடுபடையை பயன்படுத்து. விளங்குதா? அடுத்தது பத்திர கலவையிடல். விளங்குதா? பத்திர கலவையிடல் என்னது?
பத்திரக்கலவையிடல்னா என்னது? பத்திரக்கலவையிடல்னு அவங்க சொல்றது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன விஷயம்னா, அந்த இது தெரியுமா, அந்த அந்த சொல்லுவாங்க உங்களுக்கு, ஆஹ், இது வருது இல்லை, இங்கிலீஷ் வேர்ட் வருது இல்லை, அந்த சொல்றது உங்களுக்கு, அந்த இது இருக்கு தெரியுமா, என்ன சொல்றது, இங்கிலீஷ் வேர்டுன்னு வருதுலடா, நல்ல வேர்டு ஒன்று, அது மறந்து போச்சு இந்த இங்கிலீஷ் வேர்டு ஒண்ணுமா. சரி, நான் அதை உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. சரியா? சரிதானே? நான் சொல்றேன் உங்களுக்கு. அது என்ன, அது இங்கிலீஷ் வேர்டு ஒன்று இருக்கு. ஓகே, அது தமிழ்ல இது இல்ல. அதாவது உங்களுக்கு நீங்க தெரியுமா உங்களுக்கு அந்த வருது இல்ல டக்குன்னு. ஓகே, நான் அதை கொஞ்சம் இருங்க பார்த்து சொல்றேன். நான் உங்களுக்கு பத்திரக்கலவையிடல் அதுல வேர்ட் ஞாபகம் வருது இல்ல. சரிதானே? மத்தது பாருங்க, சுடுநீரை அல்லது நீராவினை குழாயினோடு அனுப்புதல். விளங்குதா? சுடுநீரை அல்லது நீராவினை குழாயினோடு அனுப்புதல். இதுக்கு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. என்னது இது? என்னது இது? என்ன சிஸ்டம்? இங்கிலீஷ் வேர்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். என்னது? சுடுநீரை அல்லது நீராவினை குழாயினூட அனுப்புதல். என்ன சொல்லி கொடுத்தேன்? ஹாட் ஸ்டீம் சிஸ்டம். ஓகே, ஹாட் ஸ்டீம் சிஸ்டம். விளங்குதா? அதாவது நாங்க வழக்கமா நாங்க என்ன சொல்றது, நீர்ப்பாசனம் செய்யறதுக்கு பயன்படுத்துற நீர் பாத்தீங்கன்னு இருக்கு தானே, அந்த நீர்ல பாத்தீங்கன்னா சுடுநீர் அனுப்புறது. அதுவும் மிதமான வெப்பம் கொண்ட சுடுநீரை பாத்தீங்கன்னா நாங்க அனுப்புறது. சுடுநீர் அல்லது நீராவிய குழாயினூட அனுப்புது. அடுத்தது ஹாட் பெட். ஓகே, ஹாட் பெட்ன்றது என்னதுன்னா, மேல நீங்க ஈர மெத்தை முறை பார்த்த மாதிரி அந்த சுடுநீரால நனைக்கப்பட்ட மெத்தைகளை பயன்படுத்தும் போது அதுல இருந்து வார ஹீட்டும் எப்படி இருக்கும், வெப்பமா இருக்கும். அப்ப அதை தான் அவங்க சொல்றாங்க. இதுல கேட்டது ஒரு தொழில்நுட்பம் தான். அப்ப நீ ஈஸியா எழுதலாம். என்னது? வெப்பச்சுருள் அடங்கிய தொகுதிகளை பயன்படுத்தல் அல்லது கடும் நிறம் கொண்ட பொலித்தீனை பயன்படுத்தல். இல்லைன்னா சுடுநீர் அல்லது கொதி நீராவியினை குழாயினூட அனுப்புது. அடுத்தது குறைந்த ஈரப்பதம். குறைந்த ஈரப்பதம்னா உனக்கு தெரியும், ஈரப்பதம் குறைஞ்சிச்சுன்னா அதை கூட்டுறதுக்கு என்ன விஷயம் பயன்படுத்துறோம்? தூவல் நீர்ப்பாசன முறைமை, மிஸ்டர்ஸ் ஃபோகஸ் அதாவது பனிப்பொழி கருவிகள் போன்றவற்றை பயன்படுத்துறோம். அடுத்து என்னது, இங்க பாரு சொல்லி கொடுத்துருக்கேன், ஈர மெத்தையினை என்ன செய்தல், பயன்படுத்துதல். என்ன பயன்படுத்துதல்? ஈர மெத்தையினை பயன்படுத்துதல். புரியுதா உங்களுக்கு? கிளியரா? சார். ஓகே, சரி. பத்திரக்கலவையிடலாம் இது இன்சுலேஷன் சிஸ்டம். சரி 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 சரி. அதான் இது இந்த இங்கிலீஷ் வேர்ட் தான் மறந்துட்டு இருக்கு. இன்சுலேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது என்ன விஷயம்னு கேட்டாமா, அது வெப்பநிலையை பாத்தீங்கன்னா குறையும் போது கூட்டி கொடுக்கும். விளங்குதா? அதாவது எப்படி சொல்றது தெரியுமா உங்களுக்கு? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப நீ ரெஜிஃபார்ம் இருக்கு தானே, ரெஜிஃபார்ம்ல நீ ஒரு ஒரு பொருளை நீ போடுறன்னா, சரியா, அந்த பொருளோட வெப்பநிலை என்ன செய்யப்படும் அங்க? ரெஜிஃபார்ம்ன்றது என்னது? ஒரு வெப்பக்காவலி தானே. அது என்ன செய்யும்? வெப்பத்தை கடத்தும். அது இல்ல. கடத்தாது. சோ அந்த டைம்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, அதை தான் சொல்றாங்க இன்சுலேஷன் சிஸ்டம் சொல்லுவோம். பத்திரக்கலவைன்றது அதுதான், இன்சுலேஷன் தான். அதாவது இன்சுலேஷன்ன்றது என்ன விஷயம்னாமா, அந்த இடத்துல இப்ப குறைவான வெப்பநிலை இருக்கும்போது அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அது வெப்பநிலை என்ன செய்யும் கேட்டீங்களா இருந்தா, இதாக்கி விடும். அதாவது சற்று உயர்த்தி விடும். அதுதான் அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல. வேணா நான் அதை காட்டுறேன், அந்த இமேஜஸ்ல காட்டும் போது அதை காட்டுறேன். சரியானே? ஓகே. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப உனக்கு விளங்குது இது. ஓகே, அப்ப நீ யோசிக்கணும், 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இது ஸ்ட்ரக்சர்ல கேட்டுட்டான்னா, அடுத்த பாஸ் பேப்பர் உனக்கு வாரதுல இது எங்கவா கேட்க சான்ஸ் இருக்கலாம்னு நீ உனக்கு ஒரு கெஸிங் இருக்கு? எஸ்ஏ கேட்க சான்சஸ் இருக்கு. அப்ப நீ அதுக்கு ரெடி ஆகணும். விளங்குதா? நீ எம்சிக்கு ரெடி ஆகணும் அவசியம் இல்லை. எம்சிக்யூன்றது நீ எப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போக போற. எனக்கு தெரிஞ்சு நீ எம்சிக்கு சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போக போற. ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் நானும் எம்சிக்கு செய்வேன் நான் கூட. விளங்குதா? ஆனா எனக்கு தேவை என்னன்னா, நீ கூடுதலாக ஸ்ட்ரக்சருக்கு ப்ராக்டிஸ் பண்ணு. ஸ்ட்ரக்சரும் எஸ்ஏயும் டைம் எழுதுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணு. தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, இருவகையான நீர்ப்பம்பிகள் பின்வரும் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளன. வினாயில 1 முதல் 4 வரையான விடையளிப்பதற்கு வரைபடங்களை பயன்படுத்தும். ஏபி என குறிப்பிடப்பட்டுள்ள பம்பி வகைகளை பெயரிடுக. உனக்கு தெரியும், இது ஏற்கனவே இந்த கேள்வி நான் செஞ்சது. ஏ என்பது மையநீக்க பம்பி, சரிதானே? பி என்பது முசல வகை பம்பி. உனக்கு தெரியும், முசல வகை பம்பிக்கு மறுபெயர் ஆடுதண்டு வகை பம்பின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல சிலவங்க எழுதின விதம் இருக்கு. சில பிள்ளைங்க எழுதின விதம் என்னன்னா, ஏய மாறும் இடப்பெயர்ச்சி பம்பி எனவும் எழுதியிருக்குங்க. சரியா? பிய மாறா இடப்பெயர்ச்சி பம்பி எனவும் எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க தெளிவா படங்களை குறிப்பிட்டு காட்டுறதுனால இதுக்கு தனித்தனியா பெயர் இருக்கே, அந்த பெயர் எழுதுறதுதான் உண்மையாவே பொருத்தமானதாக இருக்கு. ஏ என்பது மையநீக்க விசை பம்பி எனவும் பி என்பது முசல வகை பம்பி எனவும் எழுதுறதுதான் சரியா பொருத்தமா இருக்கும். சும்மா நீங்க மாறும் இடப்பெயர்ச்சி பம்பி மாறா இடப்பெயர்ச்சி பம்பி நீங்க எழுதும் போது அது கரெக்ட் தான். பட் அந்த இடத்துல உனக்கே தெரியும், ஒரு ஸ்ட்ரக்சர்ல மிக பொருத்தமான ஆன்சரை நாங்க தெரிவு செய்யும்.
விளங்குதா? பம்பி வகைகளை கேட்கும் போது நாங்க அந்த பம்பியோட வகைகளை தான் எழுதணும். மையநீக்க விசை பம்பி, முசல வகை பம்பி தான் எழுதணும். என் பேர் இருக்கு அது. அடுத்தது, இதில் தொடர்ச்சியாக நீரை வெளியேற்றும் பம்பி அது உனக்கே தெரியும். இதுல தொடர்ச்சியாக நீரை வெளியேற்றுறது எது? மாறும் இடப்பெயர்ச்சி பம்பியா, மாறா இடப்பெயர்ச்சி பம்பியா? மாறும் இடப்பெயர்ச்சி பம்பி. அதாவது எஸ், மாறும் இடப்பெயர்ச்சி பம்பி. அதாவது என்ன பம்பி? மைய நீக்க விசை பம்பி, மைய நீக்க பம்பி. இல்லைன்னா நீ இதுல ஏன்னு எழுதியிருந்தா கூட அதை என்ன செஞ்சிருப்பாங்க, மார்க்ஸ் கொடுப்பாங்க. நீ அதுல குறிப்பிடுகள் கொடுத்திருக்கு. பம்பி எது வேணா குறிப்பிடுங்க. அப்ப ஏன்னு குறிப்பிட்டா சரி, இதே ஏத்தனை பெயரிடப்பட்டிருக்கு. அடுத்தது, சுய முதலல் வகை தேவையற்ற பம்பியை குறிப்பிடுகன்னு கொடுத்திருக்காங்க. சுய முதலல்னா என்ன அர்த்தம்? சுயமாக காற்றை வெளியேற்றக்கூடியது. அந்த அந்த விஷயத்த தேவையில்ல. எதுக்கு தேவையில்ல? சுய முதலல், அதாவது பிரைமிங் எதுக்கு தேவையில்ல? எதுக்கு நாங்க நீரை நிரப்ப தேவையில்ல? பம்பி இயக்கிறதுக்கு என்ன பம்பிக்கு? முசல வகை பம்பிக்கு. சோ அதனால நீ பின்னு எழுதிட்டு முசல வகை பம்பி அல்லது ஆடுதண்டு வகை பம்பின்னு எழுதினா சரி. அடுத்த கேள்வி, விடைய காட்டல நீருக்கு சக்தியை கடத்துவதற்கு முடுக்கி பயன்படுத்தப்படும் பம்பி யாதுன்னு குறிப்பிடுங்க. உனக்கே தெரியும், இதுல முடுக்கின்னு கொடுத்துட்டான். என்னது? ஏ. சோ அங்க பாரு, அவனே கொடுத்துட்டான். இப்ப இந்த கேள்வியில உனக்கு என்ன கஷ்டமாடி? உனக்கு நான் சொல்றேன் இதுதான். அப்ப உனக்கு ஒரு கேள்வியில உனக்கு யோசிக்கணும். என்ன தெரியுமா? நீ யோசிக்கணும். ஒரு கேள்வி உனக்கு வர்ற ஸ்ட்ரக்சர்ல போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாத. இதுல கூட பாரு, ஸ்கீம்ல இத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்ததுக்கு உனக்கிட்ட கேட்டது என்னது? உயர் வெப்பநிலையில ஒவ்வொரு தொழில்நுட்பத்தை குறிப்பிடுங்க தான் கொடுத்தான். ஒவ்வொரு தொழில்நுட்பம்னா ஒரு தொழில்நுட்பத்தை கொடுத்தா போதுமான. அதை புரிஞ்சுக்கோ. நீ ஸ்ட்ரக்சர்ல டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க சும்மா. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ நம்ப மாட்டேன், இந்த கேள்வி எல்லாமே நான் செஞ்சது. நான் பாஸ்ட் பேப்பர் இவங்களோட செஷன்ல நான் அடிச்சு சொல்றேன், இந்த கேள்வி எல்லாம் செஞ்சுதான் அனுப்பினேன் அவளுக்கு. இப்ப கூட நான் இந்த செமினார் பேப்பர்ல இதை காட்டுவேன். நான் ஃபைனல் செமினார்ல இதே மாதிரி கேள்விகள்ல இதே பேட்டர்ன்ல நான் செஞ்சேன். சரியா? இது நான் இன்னும் சொல்லி கொடுக்கல உனக்கு. இது எல்லாமே உனக்கு இன்னும் சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுத்த பிறகு நம்ம அந்த விஷயத்த நம்ம பார்ப்போம். ஓகே சரி, இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கல இன்னும். இதுல இது சொல்லி கொடுக்கல. இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இல்லை. சரி, ஓகே. இதெல்லாம் நான் இன்னும் படிச்சு கொடுக்கல உனக்கு. படிச்சு கொடுத்த பிறகு நம்ம அந்த விஷயத்தை பார்ப்போம். சரிதானே? சரி, அடுத்த பாயிண்ட்ஸ். சரியா? எஸ்ஐ கேள்விக்கு வரும். எஸ்ஐ கேள்வி முதலாவது பாரு. உயிர் முறைமைகளில் ஃபர்ஸ்ட் கேள்வி இல்லம்மா, இது படிச்சு கொடுக்கல உனக்கு. காட்டு வள முறைமை. ஓகேயா? காட்டு வள முறைமை 18ஆம் பாடம். ஓகே, சோ அது படிச்சு கொடுக்கும்போது சொல்லித்தார். இதுல கவனி, உயிர் முறைமைகளில் மண்ணின் அடர்த்தி, நுண்டலைத்தன்மை என்பவற்றின் முக்கியத்துவத்தை விவரிக்குக. அறிமுகம். இதுக்கு அறிமுகம் எதுக்கு எழுத போறோம்? அறிமுகம் கேட்ட கேள்வி, உயிர் முறைமைகளில் மண்ணின் அடர்த்தி, நுண்டலைத்தன்மை என்பவற்றை முக்கியத்துவத்தை விவரிக்கும். அப்படின்னா நீ எதை எழுதணும்? எஸ், அதுல அடர்த்தி என்றால் என்னன்னு எழுதணும். அதே மாதிரி நுண்டலைத்தன்மை என்றால் என்னன்னு அங்க குறிப்பிடணும். இப்ப ஒரு அறிமுகம் தான் இந்த இடத்துல எழுதணும். அப்ப மண்ணோட அடர்த்தினா என்னன்னு எழுதணும், நுண்டலைத்தன்மைனா என்னன்னு சொல்லி நீங்க எழுதணும். சோ உனக்கு தெரியும் என்ன விஷயம்னா, ஒரு மண்ணோட அடர்த்தி என்பது உனக்கு என்னன்னு தெரியும் தானே? வழக்கமா மண்ணோட அடர்த்தினா என்னது? ஓரளவுக்கு கனவளவு உள்ள ஒரு மண்ணில் காணப்படுகின்ற திணிவு தான் என்னது? மண்ணின் அடர்த்தி. அது 2 வகைப்படும், உண்மை அடர்த்தி, தோற்ற அடர்த்தி. மண்ணின் அடர்த்தியை கருத்தில் கொள்ளும் போது மண்ணின் தோற்ற அடர்த்தியே உயிர் முறைமைகளுக்கு முக்கியத்துவம் பெறும். காரணம் என்ன? ஏன் காரணம்? மண்ணின் அடர்த்தியை கருத்தில் கொள்ளும் போது தோற்ற அடர்த்தியே தான் நாங்க உயிர் முறைமைகளுக்கு முக்கியத்துவம் பெறும். காரணம் என்னது? சொல்லி கொடுத்திருக்கேன். ஏன்னா தோற்ற அடர்த்தியை தான் நாங்க கருத்தில் கொள்றதுக்கான காரணம், தோற்ற அடர்த்தி தான் என்னது? இடத்துக்கேற்ப என்ன நடக்கக்கூடியது? மாறக்கூடியது. அப்ப நம்ம அதை தான் கருத்தில் கொள்ளணும். விளங்குதா? இடத்துக்கேற்ப அது என்ன செய்யக்கூடியது? மாறக்கூடியது. ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்ப அது மாறக்கூடியது. விளங்குதா? அப்ப தோற்றடத்தியை தான் நாங்க உயிர் முறைகளை ரொம்ப கவனத்தில் செலுத்தணும். ஏன்னா தோற்றடத்தியை வச்சு கொண்டுதான் நிறைய விஷயத்தை தீர்மானிக்கிறோம். நாங்க மண்ணில் உள்ள சேதன பதார்த்தங்கள் அளவா இருக்கட்டும், மண்ணின் இறுக்கத்தன்மையா இருக்கட்டும், மண்ணின் நீர் வடிகால் அமைப்பா இருக்கட்டும், மண்ணில் உள்ள சேதன பொருட்களின் அளவா இருக்கட்டும், மண்ணில் உள்ள நுண்ணங்கிகளோட தொழிற்பாடா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தோற்றடத்தியை வச்சுதான் நாங்க தீர்மானிக்கிறோம். உண்மை அடர்த்தி மாறாத பெருமானம்மா, அதால எங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. அது ஒரு மாறாத பெருமானம். விளங்குதா? அப்ப தோற்றடர்த்தி என்றால் என்ன நான் சொல்லி கொடுத்திருக்கேன். வரைவிலக்கணம் நான் சொன்ன மாதிரி வரைவிலக்கணம் சொல்லுங்க பாப்போம். மண்ணின் இயற்கையான அமைப்பு மாறாத வேளையில் அல்லது அவ்வாறாகவே காணப்படும் நிலையில்
ஓரளவுக்கு கனவளவு கொண்ட மண்ணில் காணப்படுகின்ற எந்த பதார்த்தங்களோட திணிவு? எந்த பதார்த்தங்களோட திணிவு? திண்ம பதார்த்தத்தின் திண்ம திணிவு. பதார்த்தங்களோட திணிவு தான் தோற்றடர்த்தி என அழைக்கப்படுகின்றது. தோற்றடர்த்தி என்றால் என்ன? மண்ணின் இயற்கையான அமைப்பு அவ்வாறாகவே காணப்படும் நிலையில் கொஞ்சம் இருங்க ஸ்டூடெண்ட். ஹலோ நஃபீஸ், நஃபீஸ், உங்களுக்கு ஓகே. அப்ப சரி, கவனிச்சுக்கோங்க. சரியா? அப்ப மண்ணின் அடர்த்தியை கருத்தில் கொள்ளும் போது மண்ணின் தோற்றடர்த்தியே உயிர்முறைகளுக்கு முக்கியத்துவம் பெறுது. அப்ப தோற்றடர்த்தி என்றால் என்னன்னு நீங்க விளக்கம் கொடுக்கணும். அப்ப தோற்றடர்த்தி என்றால் என்னன்னு உனக்கு நான் விளங்கப்படுத்தியிருக்கேன். என்ன விளங்கப்படுத்தியிருக்கேன்? தோற்றடர்த்தி என்றால் என்ன? மண்ணின் இயற்கையான அமைப்பு அவ்வாறாகவே காணப்படும் நிலையில் ஓரளவு கனவளவு கொண்ட மண்ணில் காணப்படுகின்ற திண்ம பதார்த்தங்களின் திணிவு. உண்மை அடர்த்தி என்றால் என்ன? இப்ப சொல்லு. எனிவன், உண்மை அடர்த்தி என்றால் என்ன சொல்லு. திண்ம பதார்த்தத்தின் திணிவிற்கும் ம் திண்ம பதார்த்தத்தின் கனவளவிற்கு இடையிலான விகிதம். விகிதம். வெரி குட். அடுத்த கேள்வி. தோற்றடர்த்தியினால் மண்ணின் நுண்ணுரைத்தன்மை தீர்மானிக்கப்படும். இது நல்ல ஒரு கேள்வி. இன்னைக்கு பேப்பர்ல எடுத்திருக்கேன் நினைக்கிறேன். பாஸ் பேப்பர், சாரி, இன்னைக்கு பேப்பர் கிளாஸ்ல இந்த கேள்வி செய்வேன் நினைக்கிறேன். தோற்றடர்த்திக்கும் நுண்ணுரைத்தன்மைக்கும் எப்படிப்பட்ட, அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா, சாரி, என்னது, நேர் விகித சமனா நேர் மாறு விகித சமனா? டேய் ஒன்று வேண்டி நேர் மாறு விகித சமம். தோற்ற அடர்த்தியினால் மண்ணின் நுண்ணுலைத்தன்மைக்கும் இடையிலான தொடர்பு என்ன கேட்டா நேர் மாறு விகித சமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தோற்றடர்த்தி குறையும் போது நுண்ணுலைத்தன்மை அதிகரிக்கும். விளங்குதா? அதாவது இப்ப நீ தெரிஞ்சிருக்கணும் என்னதுன்னா, தோற்றடர்த்தி குறையும் போது நுண்ணுலைத்தன்மை அதிகரிக்கும். சிம்பிளான விஷயம் தான். அப்போ ஒரு மண்ணின் நுண்ணுலைத்தன்மை என்பது மண்ணினுள் காணப்படுகின்ற இடைவெளிகளின் கனவளவிற்கும் மண் மாதிரியின் மொத்த கனவளவிற்கும் இடையிலான விகிதம். அதுல அவன் சொல்லல பாரு, இடைவெளிகள்னு தான் சொல்றான் தவிர நுண்துளை இடைவெளின்னு சொல்லல. அவன் பொதுவா என்ன சொல்றான் பாரு, இடைவெளிகளின் கனவளவுக்கும் மண்ணின் மொத்த கனவளவுக்கும் இடையிலான விகிதத்தின் சதவீதம் தான் சொல்றான். நுண்துளை இடைவெளிகள்னு மென்ஷன் பண்ணல. இதுல விளங்குதா? ஏன் மென்ஷன் பண்ணலன்னா, நுண்துளைத்தன்மை நம்ம சொல்றது பொதுவா இடைவெளிகளை தான் சொல்றோம். பொதுவான இடைவெளிகள், பொதுவான துளைவெளிகளின் கனவளவுக்கும் மொத்த கனவளவுக்கும் இடையிலான விகிதத்தின் சதவீதம் தான் மண்ணின் நுண்துளைத்தன்மை. புரியுதா உனக்கு? சரிதானே? சோ நுண்துளை தன்மைன்னு வரும்போது வேறம்மா, துளைவெளிகள்னு வரும்போது வேற. சோ அதை போட்டு குழப்பிக்கொள்ள. அப்ப இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கோ, ஒரு மண்ணினுள் காணப்படுகின்ற இடைவெளிகளின் கனவளவிற்கும் மண் மாதிரியின் மொத்த கனவளவிற்கும் இடையிலான விகிதத்தின் சதவீதமே எவ்வாறு அழைக்கப்படும்? மண்ணின் நுண்துளைத்தன்மை என அழைக்கப்படுகின்றது. ஓகேயா? சரி, இந்த கேள்வி நான் உங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு விளங்கும். சோ நுண்துளைத்தன்மைக்கு சமன்பாடு உங்களுக்கு தெரியும். என்ன சமன்பாடு நுண்துளைத்தன்மைக்கு? வழக்கமான சமன்பாடு சொல்லுங்க. பொதுவான சமன்பாடு நுண்துளைத்தன்மைக்கு. இல்லம்மா, ஓகே, சரி சொல்லு. ஒண்ணு செய்ய தோற்றடர்த்தியின் கீழ் உண்மை அடர்த்தி, உண்மை அடர்த்தி தர 100. என்னைக்குமே சொல்லியிருக்கேன், இதுதான் சமன்பாடு. இந்த சமன்பாடு செய்யும் போது கட்டாய் இப்படி ஒரு பிரக்கெட் ஒண்ணு போட்டு செய்யுங்க. அதாவது முதலாவது தோற்றடர்த்தி உண்மை அடர்த்திக்கு இருக்குதானே, தோற்றடர்த்தியில இருந்து உண்மை அடர்த்தியை பிரிச்சு வர்ற விடையை எடுத்து அந்த ஒண்ணுல இருந்து அந்த விடையை கழிச்சுட்டு வார விடையை தான் நீ 100ஓட என்ன செய்யணும்? பெருக்கணும். அப்பதான் சரியான ஆன்சர் வரும். விளங்குதா? திருப்பி சொல்றேன், தோற்றடர்த்தியில இருந்து உண்மை அடர்த்தியை பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள பிரக்கெட்டை பூர்த்தி செய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வர்ற விடையை ஒண்ணுல இருந்து களி, வந்த விடையை தர 100ஆல பெருக்கு. அப்பதான் சரியான விடை வரும். நான் கேட்டது பொதுவான சமன்பாடு என்னது தோற்றடர்த்திக்கு? மண்ணின் மொத்த வெளியின் கனவளவின் கீழ். எஸ், மொத்த கனவளவு. வெளியில மொத்த கனவளவு, மொத்த கனவளவின் மேல் மண்ல காணப்படுற துளைவெளிகள் அல்லது நுண்துளை வெளிவளையத்தின் கனவளவு எஸ் தர 100. நுண்துளை வெளிகளின் கனவளவு அல்லது துளைவெளிகளின் கனவளவு அல்லது இடைவெளிகளின் கனவளவின் தர 100. இதை இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல எழுதும் போது உனக்கு தெரிஞ்சிருக்கும். VT இன் மேல் VW பிளஸ் VA தர 100. உனக்கு தெரியும் VT-னா டோட்டல் மொத்த கனவளவு, VW-னா நீர் துணிக்கைகளோட கனவளவு, VA-னா வழிக்கனவளவு. இதே வேற மாதிரி எழுதலாம். உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். VT இன் மேல் VT மைனஸ் என்னது, நீயே சொல்லு.
விஎஸ் விஎஸ். உனக்கே தெரியும் மொத்த கனவளவுல இருந்து திண்ம பொருட்களோட கனவளவை நான் கழிச்சேனா இருந்தா வார விட எதுண்ட கூட்டுத்தொகைக்கு சமன்? விடில இருந்து விஎஸ் கழிச்சனா இருந்தா வாரது எதுக்கு கூட்டுத்தொகைக்கு சமன்? விடபிள்யூ பிளஸ் விஏ விஏ. இது உனக்கு தெரியும். சரி, அப்ப மண்ணின் தோற்றடர்த்தி மற்றும் நுண்ணிலைத்தன்மையிட முக்கியத்துவங்களை பா. மண்ணின் தோற்றடர்த்தி நுண்ணிலைத்தன்மையிட பொதுவான முக்கியத்துவம் தான் கேட்கிறான். நீ தனித்தனியா முக்கியத்துவம் எழுதிடக்கூடாது. விளங்குதா? நீ தனித்தனி முக்கியத்துவம் எழுதாது, பொதுவான முக்கியத்துவம் எழுது போதும். அவன் அதை தான் சொல்றான். இந்த இதைதான் விஷயம் சொல்றான் பாரு. விடயங்கள் அஞ்ச குறிப்பிடணும், அஞ்ச விவரிக்கணும். நீ யோசிக்கணும். இதுல கேட்ட கேள்வியான மண்ணின் தோற்றடர்த்தி மற்றும் நுண்ணிலைத்தன்மையின் முக்கியத்துவம் ரெண்டிட முக்கியத்துவம் சொல்லணும். அப்ப நீ கேட்கலாம், சார் தனித்தனியா சொல்றதா சேர்த்து சொல்றதானா? சேர்த்து தான் சொல்லணும். ஏன் சொல்லு, ஏன் காரணம்? ரெண்டுக்கும் நேர்மாறு இது சொன்னதுனால எஸ், ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குனாமா தோற்றடத்துல என்ன முக்கியத்துவம் வருதோ அது கட்டாய நுண்ணிலைத்தன்மையும் பாதிக்குது. தோற்றடத்தைய பாதிச்சா கட்டாய நுண்ணிலைத்தன்மை பாதிக்குதுன்னா தோற்றடத்துல வர முக்கியத்துவம் நுண்ணிலைத்தன்மைக்கும் வரும். முதலாவது மண்ணின் நீர்வடிப்பு. அண்டர்லைன் திஸ் பாயிண்ட். ஓகே, மண்ணின் நீர்வடிப்பு. இதுக்கு எப்படி சார் விளக்கம் எழுதுறது? மண்ணின் தோற்றடர்த்தி குறைவது மற்றும் நுண்ணிலைத்தன்மை அதிகரிப்பதன் மூலம் நீர்வடிப்பு விருத்தி அடையும். ஏன் நீர்வடிப்பு விருத்தி அடையும் உனக்கே சொல்லணும். சொல்லு. தோற்றடர்த்தி குறைஞ்சா நீ யோசிக்கணும்ல, தோற்றடர்த்தி குறைஞ்சா மண்ட இறுக்கத்தன்மை நடக்கும். தோற்றடர்த்தி குறைஞ்சா மண்ட இறுக்கத்தன்மை என்ன நடக்கும்? கொன்று வேண்டி அடி கொன்று வேண்டி உங்களை. தோற்றடர்த்தி கூடுனா தான் இறுக்கத்தன்மை கூடும். குழம்பாதீங்கடி. ஏன் நீ குழம்புறீங்கம்மா? தோற்றடர்த்தி கூடுனாதான் மண்டை இது கூடும், இறுக்கத்தன்மை என்ன நடக்கும்? அல்லா என்ன சொல்ல இப்படி சொல்லி கொடுக்கல அப்பனா? டேய் சொல்லுங்கடி. தோற்றடர்த்தி கூடுனாய் தான் இறுக்கத்தன்மை கூடும். சொல்லி கொடுத்தனா இல்லையா? சொல்லி கொடுத்தீங்க சார். அப்ப இப்பயே மாத்தி சொல்றீங்க. கொஞ்ச நேரத்துல வந்து சொல்லுவாங்க கந்தர்வ கோட்டையை ஆடி அசைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் ஆட்டம் கட்டுறமா எனக்கே இது படிச்சிருச்சு. எக்ஸாம் 5 மாசத்துல தோற்றடர்த்தி கூடும் போது இறுக்கத்தன்மை நல்ல யோசி. தோற்றடர்த்தி கூடுச்சுன்னா இறுக்கத்தன்மையும் கூடும். தோற்றடர்த்தி கூடுனா நுண்ணிலைத்தன்மை தான் குறையும். தோற்றடர்த்தி கூடுச்சுன்னா இறுக்கத்தன்மை கூடும். அதை யோசி நல்லா. அப்ப இறுக்கத்தன்மை கூடுச்சுன்னா நீர்வடிப்பு என்ன நடக்கும்? அந்த இடத்துல மண் இறுக்கமா இருந்துச்சுன்னா நீர் வடிப்பு நடக்குமா அங்க? இல்ல. அதனாலதான் தோற்றடர்த்தி குறைவது என்பது நீர் வடிப்பை என்ன செய்யும்? அது விருத்தி அடைய செய்யும். எஸ். அடுத்தது வலியை தேக்கி வைக்க முக்கியத்துவம் பெறும். உனக்கு தெரிஞ்சிருக்கணும் வலியை தேக்கி வைக்கிறதுனா நீ நல்லா யோசி. தோற்றடர்த்தி குறையும் போது நல்லா யோசி, நல்லா கவனிச்சுக்கோ. தோற்றடர்த்தி குறையும் போது இங்க மண்ணின் நுண்ணிலைத்தன்மை அதிகரிப்பதனால் காற்றோட்டம் அதிகரிக்கும் கொடுத்திருக்கு. இங்க அவன் சொல்லி கொடுத்தது உண்மையாவே நுண்ணிலைத்தன்மைன்னு வந்துடக்கூடாது. பொதுவா துளைத்தன்மைன்னு கொடுத்திருக்கலாம், இல்லாட்டி பெருந்துளைத்தன்மைன்னு சரி கொடுத்திருக்கலாம். இவன் நுண்ணிலைத்தன்மைன்னு கொடுத்தது பிள்ளை இந்த இடத்துல. சரியா? நீ எழுதலாம், பிரச்சனை இல்லை. நுண்ணிலைத்தன்மைன்னு எழுதலாம், பிரச்சனை இல்லை. இவன் நுண்ணிலைத்தன்மைன்னு சொல்றது எதை சொல்றானாமா பொதுவா துளைத்தன்மையை சொல்றானுங்க, அதாவது பொரோசிட்டி. விளங்குதா? சோ நுண்ணிலைத்தன்மை அதிகரிப்பதனால் காற்றோட்டம் அதிகரிக்கும்னு சொல்லி கொடுத்திருக்கு. உண்மையாவே அது நுண்ணிலை வெளிகள் இல்லை. எந்த வெளிகள் அதிகரிப்பதனால் காற்றோட்டம் அதிகரிக்கும்? உண்மையாவே மண்ணுல எந்த வெளிகள்? வெளிகள் பெருந்துளை வெளிகள். இந்த பெருந்துளை வெளிகள் அதிகரிப்பதனால் தான் காற்றோட்டம் என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அவன் இந்த இடத்துல நுண்ணிலைத்தன்மைன்னு சொல்றது பொதுவா சொல்றான். பொதுவான என்ன அர்த்தம்? நுண்துளை வெளிகளையும் பெருந்துளை வெளிகளையும் ரெண்டையும் சேர்த்த தன்மைகளை சொல்றான். துளைகள், பொதுவான துளைகளை சொல்றான், துளைத்தன்மையை சொல்றான். இந்த இடத்துல நீ நுண்ணிலைத்தன்மைன்னு மென்ஷன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, துளைத்தன்மைன்னு பொதுவா போட்டாலும் பிரச்சனை இல்லை. விளங்குதா? சோ அதை ஞாபகத்துல வச்சு. இப்ப மண்ணின் நுண்ணிலைத்தன்மை அதிகரிப்பதனால் காற்றோட்டம் அதிகரிக்கும். அடுத்தது மண் நுண்ணங்கிகளின் தொழிற்பாடு. உனக்கே எப்ப சொல்லிக் கொடுங்க. மண்ணின் தோற்றடர்த்தி நுண்ணிலைத்தன்மை சிறப்பாக அமைஞ்சால், எப்படி சிறப்பாக அமைஞ்சால் நுண்ணங்கிகளோட தொழிற்பாட்டுக்கு அது எப்படி இருக்கும்? பொருத்தமானதாக இருக்கும். எப்படி இருக்கும்? நுண்ணங்கிகளோட தொழிற்பாட்டுக்கு பொருத்தமானதா இருக்கும். இப்ப சொல்லு எனக்கு, நுண்ணங்கிகளோட தொழிற்பாட்டுக்கு பொருத்தமானதா இருக்கணும்னா காற்றோட்டம் அதிகமா இருக்கணுமா குறைவா இருக்கும்? அதிகமா இருக்கும். எஸ், அதிகமா இருக்கும். அப்ப அதை யோசிப்ப. காற்றோட்டம் அதிகமா இருக்கணும்னா அந்த இடத்துல நுண்ணிலைத்தன்மை எனக்கு கூடவா இருக்கும். துளைத்தன்மை பொதுவான குழப்ப விரும்பல, துளைத்தன்மை கூடவா இருக்கணும். துளைத்தன்மை கூடவா இருக்கணுமா இருந்துச்சுன்னா உனக்கு தெரியும் தோற்றடர்த்தி குறையும்.
அப்ப நான் கேட்கிறேன், நுண்ணங்கிகள்ல தொழிற்பாடு நல்லா நடக்கணுமா இருந்தா தோற்றடர்த்தி குறைவா இருக்கணுமா கூடவா இருக்கும்? குறைவு. குறைவா இருக்கும். எஸ், குறைவா இருக்கும். வெரி குட். அடுத்த பாயிண்ட், மண்ணின் போசனை கிடைப்புத்தன்மை மீது தாக்கம் செலுத்தும். அது என்ன சார் போசனை கிடைப்புத்தன்மை? சிம்பிளா சொல்றேன் உனக்கு, சிம்பிளா நான் உனக்கிட்ட கேட்கிறேன். நுண்ணங்கிகளோட தொழிற்பாடு அதிகமா இருக்குதா இருந்தா அங்க சேதன பதார்த்தம் கூடன்னு அர்த்தமா குறைவுன்னு அர்த்தமா? நான் கேட்கிற கேள்வி மட்டும் பதில் சொல்லு. கூட கூட. கூடு. சேதன பதார்த்தங்கள் கூடவா இருந்தா அங்க நுண்ணங்கிகளோட தொழிற்பாடும் கூடவா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நுண்ணங்கிட வேலை என்னது? மண் நுண்ணங்கிட வேலை என்னது? சேதன பதார்த்தங்களை பிரியடைய செய்யுது. எஸ், பிரியடைய செய்யுது. இப்ப நான் கேட்கிறேன், நுண்ணங்கி சேதன பதார்த்தங்களை பிரியடைய செய்யறது அதுல சுயலாபத்துக்காக, என்னதுக்காக? அதுன்ற சக்திய, அதுக்கு தேவையான சக்தியை பெற்றுக்கொள்றதுக்காக. ஆனா அதுல நிறைய நன்மைகளும் இருக்கு. முதலாவது நன்மை என்னது? தாவரத்துக்கு என்ன நன்மை சொல்லு? நுண்ணங்கிகள் சேதன பதார்த்தங்களை பிரியடைய செய்யறதுனால தாவரங்களுக்கு என்ன நன்மை? போசனை கிடைக்கும். எஸ், அது என்ன சார் போசனை கிடைப்புத்தன்மை? இப்ப சொல்லு, போசனை கிடைப்புத்தன்மைன்றது, போசனை தன்மைன்றது வேற, போசனை கிடைப்புத்தன்மைன்றது வேற. சொல்லு பாப்போம். வேர்களால் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருத்தல். சிம்பிளா சொல்லலாம். சிம்பிளா சொல்லலாம் எப்படின்னா, சாதாரண சேதன பதார்த்தங்கள் சிக்கலான வடிவில காணப்படும். இந்த சிக்கலான வடிவில காணப்படுற சேதன பதார்த்தங்களை எளிய வடிவுக்கு மாற்றுதல் தொழிலை தான் யார் செய்யறா? நுண்ணங்கி செய்யறா. இப்படி எளிய வடிவுக்கு மாத்தினால தான் தாவரங்கள் இலகுவா என்ன செய்ய முடியுது? அந்த சேதன பதார்த்தங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எஸ், சிம்பிள். சிம்பிள் கேள்வி, இவ்வளவுதான் விஷயம். அடுத்த பாயிண்ட், விரும்பத்தக்க மண்ணின் தோற்றடர்த்தி மற்றும் நுண்ணிலைத்தன்மை நீர் ஊடிவடிதலை விருத்தி செய்வதுடன் மேற்பரப்பில் சேதங்களையும் மண்ணரிப்பையும் குறைக்கும். உனக்கே தெரியணும், தோற்றடர்த்தி குறையும் போது நீ நல்லா யோசிக்கணும், அந்த மண்ணில சேதன பதார்த்தங்கள் அளவு எப்படி இருக்கும் சொல்லு. நல்லா யோசிச்சுட்டு சொல்லு. நல்லா யோசிச்சுட்டு சொல்லு. அதிகமா. தோற்றடர்த்தி குறைவு நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உனக்கு? சொல்லி கொடுக்கும் போது தோற்றடர்த்தி குறைவுனா அது மண்ணுக்கு நல்ல செயற்பாடுன்னு அர்த்தம். தோற்றடர்த்தி குறைவா இருந்துச்சுன்னா அந்த மண்ணுட சேதன பதார்த்தம் கூடவா இருக்குன்னு அர்த்தம். அப்படி சேதன பதார்த்தங்கள் அளவு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அது நீர் ஊடுவடிதலை விருத்தி செய்யும். ஏன் நீர் ஊடுவடிதலை கொஞ்சம் விருத்தி செய்யும் சொல்றோம்? மண்ணெரிப்பை குறிக்கும், ஷுவரா உனக்கு தெரியாது. அதே மாதிரி நீர் ஊடுவடிதலை விருத்தி செய்யும். ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. ஒரே ஒரு தொடர்பு தான். சொல்லு பாப்போம். யாரா நல்லா யோசிச்சா சொல்லலாம். இதுல நீர் ஊடுவடிதலுக்கும் மண்ணரிப்புக்கும் ஒரே ஒரு தொடர்பு தான் இருக்கு. நல்லா யோசிச்சா நீ சொல்லலாம். சரியா யோசிச்சா அந்த பிள்ளை ஒரே வேர்ட்ல சொல்லிடும். ஓடி வடிதல். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓடி வழிதல். எஸ், வெரி குட். நல்ல கேள்வி, நல்ல பாயிண்ட். நான் சொன்னேன் சரியா யோசிச்சா உனக்கு யோசிப்பேன்னு சொல்லி. சரியா நீ யோசி. மண்ணுல சேதன பதார்த்தங்கள் அளவு அதிகரிக்கும் போது அந்த மண்ணுல ஓடி வழிதல்ன்ற அளவு நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னு கேட்டா என்ன நடக்கும் சொல்லு? சேதன பதார்த்தங்கள் நீர் என்ன செய்து வச்சுக்கொள்ளும்? உறிஞ்சி வச்சுக்கொள்ளும். இப்ப உறிஞ்சி வச்சு அந்த மண்ணுக்கு தேவை ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீரை ஊடுவடிய செய்வதன் மூலமாக மண்ணரிப்பும் குறைக்கப்படும். ஏன்? ஓடி வழிதல் குறைக்கிறனால மண்ணரிப்பு குறைக்கப்படும். மண்ணரிப்பும் குறைகிறனால உனக்கு தெரியும் சாதாரணமா நீர் ஊடுவடிதல் விருத்தி செய்யப்படும். இதுதான் அதுல காரணம். விளங்குதா? அப்ப விரும்பத்தக்க மண்ணின் தோற்றடர்த்தி மற்றும் நுண்ணிலைத்தன்மை நீர் ஊடுவடிதலை விருத்தி செய்வது மட்டுமல்லாமல் மேற்பரப்பில் சேதங்களையும் மண்ணரிப்பையும் குறைக்கும். அடுத்தது, மண்ணின் ஊடுபுகவிடும் தன்மை தாக்கம் செலுத்தும். அதன சார் ஊடுபுகவிடும்? அதைத்தான் மேல பார்த்த ஊடுவடிதல்னு சொல்லி அதே விஷயம்தான். தோற்றடர்த்தி குறைவாக இருந்தாமா மண்ணின் நுண்ணிலைத்தன்மை சிறப்பு மட்டத்தில் இருக்கும். அப்படி சிறப்பு மட்டத்தில் இருக்கும் போது நீரானது என்ன செய்யப்படும்? சரியா அகத்துறிஞ்சப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? அது நீரானது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய விடும்? அத நீரை ஊடுபுக விடும். அப்ப மண்ணின் தோற்றடத்திலையும் நுண்ணிலைத்தன்மையிலையும் பிரதான செல்வாக்கு செலுத்துது என்னென்ன செயற்பாடுகள் பார்த்தோம்? 6 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். என்னென்ன செயற்பாடு? டக்குன்னு சொல்லு பார்ப்போம். திருப்பி என்னென்ன செயற்பாடு பார்த்து டக்கு டக்குன்னு சொல்லு. நீர் வடிப்பு, ஊடுவடிதல் தன்மை, ஊடுபுகவிடும் தன்மை. அடுத்தது மண்ணங்கிகள தொழிற்பாடு. அடுத்தது போசனை பதார்த்தங்களோட கிடைப்பு தன்மை. வேற காற்றோட்டம். எஸ். வேற நீர் ஊடுவடியும் தன்மை. அதான் முதல்ல நீர் வடிப்பு சொல்லிட்டேன். வேற வேர்கள்ட பரம்பல். வெரி குட். வேர்கள்ட பரம்பல் இந்த இருக்கு, பின்னுக்கு இருக்கு. லாஸ்டா பாயிண்ட் வேர்கள்ட பரம்பல். இப்ப நீ சொல்லுவ வேர்கள்ட பரம்பல். தோற்றடர்த்தி குறைவான மண்ணுல வேர்கள்ட பரம்பல் அதிகமா இருக்குமா? தோற்றடர்த்தி அதிகமான மண்ணுல வேர்கள்ட பரம்பல் அதிகமா இருக்கும்.
தோற்றளவு குறைந்தது. எஸ், இதுக்கு அர்த்தம் சொல்லு பாப்போம். தோற்றளவு குறைவான எஸ், ஏன் தோற்றெடுத்து குறைவான மண்ணில் வேர்களோட பரவல் அதிகமா இருக்கு? காரணம் நுண்துளைத்தன்மை அதிகரிக்கும். அதையும் எழுதலாம், இன்னொரு வேர்டையும் எழுதலாம். நீ ஏன் நல்லா யோசிச்சுட்டு சொல்லு. இறுக்கம் எஸ், வெரி குட். அதுதான் சொல்றேன் பாருங்க, நல்லா யோசிச்சா நீ எழுதலாம். தோற்றெடுத்து குறைவான மண்ணில் அடி இறுக்கத்தன்மை எப்படி இருக்கும்? டேய் சொல்லுங்க, இது குறைவா இருக்கும். இறுக்கத்தன்மை குறைவா இருந்துச்சுன்னா வேர்கள் பரம்பும் அளவு எப்படி இருக்கும்? அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஏன் அதிகமா இருக்குது? எனக்கு கேள்வி இருக்கு. ஏன் இறுக்கத்தன்மை குறைவான மண்ணுல வேர்களோட பரம்பலும் அதோட வளர்ச்சி அதிகமா இருக்கு? காரணம் என்னன்னா, அந்த வேர்களுக்கு தேவையான என்ன கிடைக்குது? போசனை கிடைப்புத்தன்மை. ஓசனை கிடைப்பு மட்டுமல்லாமல் மெயினா என்ன கிடைக்குது? இறுக்கத்தன்மை குறையும் போது யோசி, காற்று. எஸ், வளி 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 கிடைக்குது, வளி கிடைக்குது. அதே மாதிரி நீரும் கிடைக்குது, வலியும் கிடைக்குது, நீரும் கிடைக்குது. அதை மைண்ட்ல வச்சுக்கோ. புரியுதா உனக்கு நான் சொல்றேன் போது? கிளியரா விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? இவ்வளவுதான் விஷயம். அப்ப இதுல விடயங்கள் 5 குறிப்பிடலுக்கு 5 புள்ளிகள் வீதம் 25 புள்ளி. விடயங்கள் 5 விவரிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 10 புள்ளி வீதம் 50 புள்ளி, மொத்தம் 75. மிச்சம் 25 எங்க வருது? மேல எதுக்கு வருது? அறிமுகத்துக்கு. அப்ப இந்த இடத்துல இருந்து உனக்கு என்ன புரியுது? என்னமா புரியுது? சொல்லுங்கடி, ஏதாவது சொல்லுங்கடி. என்ன புரியுது உங்களுக்கு இதுல இருந்து? இதுல இருந்து அவங்க சொல்ற விதத்துல என்ன புரியுதுன்னு கேட்டா, நீங்க எழுதுற பேட்டர்ன் ஒன்று இருக்கு எஸ்ஏக்கு. அறிமுகம், பாயிண்ட்ஸுக்கு கீழே விளக்கம். இதுல உனக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். சரி, உன்கிட்ட நான் கேட்கிறேன், இப்ப இந்த கேள்வி வருது உனக்கு. இந்த கேள்வியில 100க்கு நீ குறைஞ்சது எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம் நீ நினைக்கிறேன்? நான் ஸ்கோர் பண்ணுவேன் சார், குறைஞ்சது நான் எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவேன் நினைக்கிறேன்? குறைஞ்சது எவ்வளவு? 90 பிளஸ் ஸ்கோர் பண்ணலாம். எஸ், ஷுவரா ஸ்கோர் பண்ணலாம் 90 பிளஸ். இது சிலவங்க நினைப்பாங்க இது ஓவர் கான்பிடன்ஸ். இதுதான் கான்பிடன்ஸ். இந்த மாதிரி கேள்விக்கு நீ 90 பிளஸ்க்கு 90 பிளஸ் ஸ்கோர் பண்ணலாட்டி மத்த கேள்விக்கு எப்படி ஸ்கோர் பண்ணுவ நீ? மத்த கேள்விக்கு நான் குறைஞ்சது நீ 70 கூட ஸ்கோர் பண்ண மாட்டியா? அப்ப இந்த மாதிரி கேள்விகள் தான் நீ எழுதணும். அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, அட்டே வாடா ராசான்ற மாதிரி இந்த கேள்வியா நான் இதைத்தான் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி இதையே நீ அறவர் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தியா இருந்தா, சரியா சொல்ற, நீ எஸ்ஏ கேள்வி 5 கூட எழுத மாட்டேன். மொத்தம் 12 எழுதணும், 5 கூட எழுத மாட்டேன். வகையா இந்த ஸ்கூல்ல சொல்ற மாதிரி அந்த விளக்கத்தை 4 வரி 5 வரியில விளக்கத்தை எழுத போனீங்கன்னா உனக்கு முடியுமா? ஃபர்ஸ்ட் அதை யோசி. நான் சொல்றேன் என்னன்னா, விளக்கம் உனக்கு 5 வரியிலையோ 4 வரியில, இதுல விளக்கம் என்ன 5 வரி 4 வரியில கொடுத்துருக்கான். விளக்கம்ன்றது என்னதுன்னு கேட்டா, அந்த பாயிண்ட், அந்த கீவேர்டை நீ கீழே விளங்கப்படுத்தினால் போதுமானது. விளங்குதா? இங்கதான் ஸ்கூல்ல அதை பெரியானதாக்குறாங்க. விளக்கம் அவ்வளவு இருக்கணும், பெருசா இருக்கணும், பெருசா இருக்கணும். விளக்கம் பெருசா எல்லாம் இல்லடி, விளக்கத்துல கீவேர்டு வரணும், அதுதான் மெயின். நான் சொல்றேன் இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு, அதாவது தேவையான பாயிண்ட்டுக்கு தேவையான விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்றேன். சில பாயிண்ட்ஸ் இருக்கு 4 வரி 5 வரியில விளக்கப்படுத்துற பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த இங்க பாரு, இந்த பாயிண்ட பாரு, 4 வரி 3 வரியில விளக்கப்படுத்திருக்கானுங்க. அப்ப அந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு தான் நீ விளக்கப்படுத்தணும், தவிர இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் மாங்குன்னு எழுதக்கூடாது. நீ தேவையான விஷயத்தை எழுது. எதனால மண்ணின் நீர் வடிப்பு தீர்மானிக்கப்படுது, எதனால வழியை தேக்கி வைக்குது, எதனால நுண்ணங்கிகள தொழிற்பாடு, எதனால போசனை கிடைப்புத்தன்மை, எதனால அந்த மண்ணரிப்பு குறைக்கப்படுது, எதனால ஊடுபுவிடும் தன்மை அதிகரிக்கப்படுது, எதனால வேர்களின் வளர்ச்சி அதிகரிக்குது. அதை யோசிச்சுன்னா நீ செய்யலாம். அடுத்த கிளாஸ் பத்தியா இருந்துச்சுன்னா சங்கிலி நிலவின் பிரதான படிமுறைகளை பத்தி பார்ப்போம். இது ஓகேயா? சரிதானே? சோ சங்கிலி நிலவின் பிரதான படிமுறைகளை பத்தி பார்ப்போம் அடுத்த கிளாஸஸ். ஓகேயா? சரி. சோ திருப்பி சொல்றேன், இன்னைக்கு எழுதி பாரு. ஓகே? சோ 8 மணிக்கு உனக்கு பேப்பர் கிளாஸஸ் இருக்கு. ஓகே? உன்னோட கிளாஸ் லிங்க் உனக்கு வரும் ஷுவரா. ஓகேயா? சோ பொதுவா வரும் எல்லாருக்குமே. பேப்பர் கிளாஸ் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஓகே, பொதுவா லிங்க் வரும் உங்களுக்கு. ஓகே, சரி. ஓகே, தேங்க்யூ.